போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம மிகவும் முக்கியமான 2 புணர்ச்சி விதிகள் பார்க்க போகிறோம். ஸோ முதல் விதி பார்த்தீங்கன்னா நலமுன் ரணவும் நலமுன் டனவும் ஆகும் தனக்கல் ஆயுங்காலே. ஸோ இந்த விதி தான் இந்த வகுப்போட பெரும்பான்மையான விதி. ஸோ 90% இந்த விதி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னொரு இது பார்த்தீங்கன்னா எளிமையான விதியாக தான் இருக்கும். சரியா? குறில் வழியில் அல தவ்வணையின் ஆயுதமும் ஆகும் அல்வழி ஆணை என்ற மாதிரி ஒரு விதி இருக்கும். அது ரொம்ப எளிமை தான். ஸோ நான் சொன்ன முதல் விதி மிக 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 முக்கியமானது. இது நம்ம அன்றாடம் பயன்படுத்துறது, செய்யுள்ள நிறையா பார்க்கறது, நம்ம பார்ப்போம், பட் சுத்தமாக புரியாது. பட் இன்றைக்கி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த விதியின் மூலயமா கண்டிப்பாக நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி தான், நம்ம ஒரு கடினமான பகுதியெலாம் படிப்போம். நோட்ஸில் ஒரு 10-20 பிரித்ததுக்கு சேர்த்து கொடுத்துருப்பாங்கள்ல, அதில் 2-3 மட்டும் என்னென்ன எப்படி வந்துச்சுன்னு தெரியாது, நம்ம அண்டர்லைன் பண்ணி வச்சுருப்போம்ல, அதை இப்போ நம்ம எளிமையாக்க போகிறோம். ஓகேவா? சரி, இந்த விதி நம்மளுக்கு புரியணும்னா நான் போன வகுப்பு நடந்தது தெரியுமா? லகர லகர ஈற்று புணர்ச்சி, நகர நகர ஈற்று புணர்ச்சி, அது ரெண்டும் இல்லைன்னா இது கிடையவே கிடையாது. சரியா? ஸோ தயவு செஞ்சு அதை ஜஸ்ட்டு நான் சும்மா ரிவிஷன் பண்ணுறேன். தயவு செஞ்சு நீங்கள் அதில் கிளியர் ஆகிட்டு வாங்க. நம்ம அதை கிளியராக பார்த்தோம். ஒரு சொல்லோட இறுதியில் இல்லு இல்லு வந்து வருமொழியின் முதல்ல வல்லின உயிர்மை எழுத்து வந்தா இந்த இல்லு இறா மாறும், இந்த இல்லு இட்டா மாறும். இது மட்டும் நம்ம பார்க்கல, இரு வழி பார்த்தோம்னா இருக்கா? லல வேற்றுமையில் ரடவும் அல்வழி அவற்றோடு உறவும் வலிவரி நாம் மெலி மேவின நனவும். பார்த்தல, மெலி மேவின நனவும் இடைவரின் இயல்பும் ஆகும் என்ப இருவழி ஆணும் என்பன்னு பார்த்தோம். சரியா? இடைவரின் இயல்பும் ஆகும், இயல்புனா அது எதுவுமே மாறாதுன்னு அர்த்தம். சரியா? இடைவரின் இயல்பும் ஆகும் இருவழி ஆணும் என்ப இருவழி ஆணும் என்ப. அந்த இருவழி என்ன வழி? ஒன்று வேற்றுமை வழி, இன்னொன்று அல்வழி. இதுல கிளியரா இருக்கணும். சரி, இந்த வேற்றுமையும் அல்வழியும் அவ்வளோ முக்கியம். 2 சொற்களுக்கு இடையில ஒரு வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்தாலோ வெளிப்படையா வந்தாலோ அது என்னது? வேற்றுமை புணர்ச்சி. 2 சொற்களுக்கு இடையில வேற்றுமை உறுப்பு வர வாய்ப்பே இல்லை, மறைஞ்சும் இல்லை, வெளிப்படையாகவும் இல்லை. அதுதான் புணர்ச்சி, அல்வழி புணர்ச்சி. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா இருக்கா? அப்போ இல்லு இல்லு வந்து வல்லின உயிர்மை எழுத்து வந்தா வேற்றுமை புணர்ச்சியாக இருந்தால் இல்லு இறா மாறும், இல்லு இட்டா மாறும். இதுவே அல்வழி புணர்ச்சியாக இருந்தால் இல்லு இறா மாறும், இல்லு இட்டா மாறும், மாறாமையும் இருக்கும். நாம இருக்கா? ஸோ போன வகுப்பு. அடுத்தது, ஒரு சொல்லோட இல்லு இல்லு வந்து மெல்லின உயிர்மை எழுத்து வந்தா வேற்றுமை புணர்ச்சியா இருந்தாலும் சரி, அல்வழி புணர்ச்சியா இருந்தாலும் சரி, இல்லு இன்னா மாறும், இல்லு இன்னா மாறும். நான் இருக்கா? ஸோ சின்ன இல்லு ரன்னகரமா மாறும், நம்மளோட பெரிய இல்லு டன்னகரமா மாறும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, ஒரு சொல்லோட இதுல இல்லு இல்லு வந்து இடையின உயிர்மை எழுத்து வந்தா அது வேற்றுமை புணர்ச்சியா இருந்தாலும் சரி, அல்வழி புணர்ச்சியா இருந்தாலும் சரி, நோ சேஞ்ச். சரியா? இல்லு இல்லு தான், இல்லு இல்லு தான். இதுதான் லகர லகர ஈற்று புணர்ச்சி. அடுத்து நகர நகர ஈற்று புணர்ச்சி பார்த்தோமா? ஒரு சொல்லோட இதுல இன்னு வந்து வருமொழியின் முதல்ல வல்லின உயிர்மை எழுத்து வந்தா ஸோ அந்த இன்னும் எப்படி மாறும்? இட்டா மாறுமா? ஸோ 3 சுழி இன்னு. டன்னகரம் எப்படி மாறும்? இட்டா மாறுமா? ரன்னகரம் 2 சுழி எப்படி மாறும்? இறா மாறுமா? இது வேற்றுமை புணர்ச்சியில மட்டும்தான், அல்வழி புணர்ச்சியில மாற்றமே இருக்காது. இந்த இடம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வகுப்புல கடினமான பகுதி. அந்த ஒரு இடத்த நம்ம புரிஞ்சுக்கிற பட்சத்துல இதை நம்ம ஈஸியா நம்ம அப்ரோச் பண்ணிடலாம். அப்ப என்னன்னா, எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாத ஒரு கடினமான பகுதி நம்மளுக்கு புரிஞ்சாதானே நம்ம ஜெயிக்க முடியும். யோசிச்சு பாருங்க. ஸோ 10 பேர் இருக்காங்க, ஒரு வேலை இருக்கு. எளிமையான கேள்வி கேட்டால் 10 பேருக்கு தான் தெரிய போகுது. அப்போ ஏதோ ஒரு கடினமான கேள்விக்கு தான் ஒருத்தவங்க மட்டும் தான் ஆன்சர் பண்ணும். அப்போ அவனுக்கு தானே வேலை. அப்போ எங்கெங்கெல்லாம் கடினமான பகுதி இருக்கோ அங்கங்கெல்லாம் வெற்றி இருக்கு. அந்த இடத்துக்கிட்ட போகும்போது நம்ம சோர்வடையாம ஸோ இன்னும் ஆர்வமாக நம்ம அதை கற்றுக்கணும். சரியா? அப்போ இன்னைக்கு நடத்த போகிற விதி நிறைய டேட்டா வரும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் நான் சொன்ன தெரியுமா? புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இப்போ நான் ரிவிஷன் பண்ண தெரியுமா? ஒரு சொல்லோட இதில் இன்னும் வந்து வல்லின உயிர்மை எழுத்து வந்தா அந்த இன்னும் இட்டா மாறும், இன்னும் இறா மாறும். எந்த புணர்ச்சியில? வேற்றுமை புணர்ச்சியில, அல்வழி புணர்ச்சியில மாற்றமே இருக்காது. இன்னும் தான், இன்னும் தான். இதுவும் நான் போன வகுப்பு நடத்தியிருக்கேன். இந்த இடம் தான் இன்றைய வகுப்போட கடினமான பகுதி. அதை எப்படி இந்த விதி கூட லிங்க் பண்ணி கிளாஸ் பார்க்கலாம்னு நம்ம பார்க்கலாம் உள்ள. சரியா? அதே இன்னும் பார்த்தீங்கன்னா மெல்லின உயிர்மை எழுத்து வந்தாலும் சரி, இடையின உயிர்மை எழுத்து வந்தாலும் சரி, அது வேற்றுமை புணர்ச்சியாக இருந்தாலும் சரி, அல்வழி புணர்ச்சியாக இருந்தாலும் சரி, எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அப்புறம் நகர நகர ஈற்று புணர்ச்சியில் ஒரு இடத்துல தான் சேஞ்சே நடக்கும். எங்க? வல்லின உயிர்மை எழுத்து வருமொழியின் முதல்ல வர்றப்ப, அதுவும் வேற்றுமை புணர்ச்சியாக இருக்கிற மட்டும்தான் இன்னும் இட்டா மாறுறது, இன்னும் இறா மாறுறது. இதுல உங்களுக்கு எந்த டவுட் இல்லைன்னா இன்றைய வகுப்பு உங்களுக்கு 100% நல்லா புரிய வைக்க முடியும். சரி? அதனால கடந்த வகுப்பு பார்க்கலன்னா பார்த்துருங்க. சரி, வகுப்புக்குள்ள போயிடலாமா? ஆனால் பட் ரொம்ப எளிமைதான். எனக்கு தெரிஞ்சு நம்மலாம் படிக்கும்போது சில விஷயம் கற்றுக்கும்போது சந்தோஷமாக இருக்கும்ல. ஸோ எனக்கு இது கற்றுக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோதான், நம்ம தமிழில் இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ காலங்காலமாக படிச்சிருக்கோம், ஏனே என்னன்னே தெரியாமல் படிச்சிருப்போம். பட் அது புரியும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஓ, இது இப்படி தான் வருதுன்னு போகிற ஒரு தெளிவு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த வகுப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வகுப்பாக இருக்கும். சரி, வகுப்புக்குள்ளே போயிடலாமா? ஸோ நான் சொன்ன மாதிரி நலமுன் ரணவும் நலமுன் தனவும் ஆகும் தனக்கல் ஆயுங்காலே. ஸோ விதி இருக்கா பாருங்க. நலமுன்
ரணவும். ஸோ இந்த விதியை நம்ம எப்படிலாம் பார்க்க போறோம், நான் ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் இங்கே ஃபார்ம் பண்ணிடுறேன். இந்த விதியை தான் அந்த ஸ்ட்ரக்சர் மெத்தடில் பார்த்தா ரொம்ப எளிமையே. இந்த விதியை தான் அந்த ஸ்ட்ரக்சர் மெத்தடில் பார்த்தா ரொம்ப 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 எளிமையாக இருக்கும், சூப்பராக மைண்டுக்கு புரியும். ஸோ இந்த விதியை நான் வந்து ரெண்டாக பிரித்து உங்களுக்கு நடத்த போகிறேன். ரெண்டுலேயுமே ரெண்டு ரோம் லெட்டர் வரும், சரியா? ஸோ ஒன்றில் ரோம் லெட்டர் 1, 2, 2ல் ரோம் லெட்டர் 1, 2. இந்த ஸ்ட்ரக்சர் தான் இந்த வகுப்பு, சரியா? வகுப்போட எண்டில் நான் ஷார்ட் நோட்ஸை காட்டுறேன், ரொம்ப எளிமையாக இருக்கும். பார்க்கலாமா? அது என்ன? நலமும் ரணவும். இதுதான் நான் சொன்ன 1. இதுதான் 1. இதுக்குள்ளே தான் ரோம் லெட்டர் 1, 2 இருக்குன்னு வச்சுங்களேன். இதுக்குள்ளே தான் இருக்கு, ரோம் லெட்டர் 1, 2 இருக்கு. அடுத்தது நலமும் டனவும். இதுதான் 2. இதுக்குள்ளே தான் ரோம் லெட்டர் 1, 2 இருக்குன்னு வச்சுங்களேன். ஆகும் தனக்கல் ஆயுங்காலே. இன்னொன்று, கடந்த வகுப்புக்கும் இந்த வகுப்புக்கும் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா? இப்பே சொல்லிடுறேன். கடந்த வகுப்புல இந்த இடத்துல சேஞ்சஸ் பார்த்தோமா இல்லையா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஓல்டு ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம், சரியா? பல்சான்றீரே கயன்முள் அண்ணன், சரியா? பாருங்களேன், கயன்முள் நம்ம காலாங்காலமாக படிக்கிறோம், கயன்முள்னு. இதுக்கு சொற்பொருள் வேற மனப்பாடம் பண்ணுறோம். அப்போ பாருங்களேன், எப்படி பிரிக்கலாம்? கயல் பிளஸ் முள். கயல்னா அது மீன், கயல் விழினா அது மீன் போன்ற விழிகளை உடைய பெண் தானே அர்த்தம். அப்ப கயல்னா மீன் அர்த்தம், சரியா? சரி, கயல் பிளஸ் முள் எப்படி கயன் முள்ளா மாறிச்சு? போன வகுப்பு பார்த்துருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தானே? ஸோ இப்போதானே ரிவிஷன் பண்ண. ஒரு சொல்லோட இறுதியில இல்லு வந்து வருமொழியின் முதல்ல மெல்லின உயிர்மை எழுத்து வந்தா. அப்ப பாருங்க, நான் திரும்ப தான் சொல்றேன், முதல் வகுப்பு எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஒரு உயிர்மை எழுத்து என்ன உயிர்மை எழுத்துன்னு தெரியணும், இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இது மெல்லின உயிர்மை எழுத்தா? அதுக்குள்ள இம்மு இருக்கா? இம்மு என்பது ஒரு மெல்லினமை தானே. ஸோ அப்படி இல்லு இருந்து மெல்லின உயிர்மை எழுத்து இருந்தா அந்த இல்லு எப்படி மாறும்? இந்த இல்லு எப்படி மாறும்? இன்னா மாறும். அப்ப கயன் முள். சரி, இப்ப எங்க சேஞ்சஸ் நடந்திருக்கு? நிலைமொழியின் இறுதியில் இருக்கிற ஒற்றை எழுத்துல சேஞ்சஸ் நடந்திருக்கா? ஸோ அப்ப கடந்த வகுப்பு ஃபுல்லா பார்த்தது நிலைமொழியோட இறுதியில் சேஞ்சு. இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறது வருமொழியின் முதல்லையும் சேஞ்ச் நடக்கும், சரியா? ஸோ இதுதான் மிகப்பெரிய டிஃபரன்ஸ். இந்த விதியில பார்த்தீங்கன்னா வருமொழியில முதல்ல இருக்கிற தகரமும் நகரமும் திரியும். இது இருக்கு பாருங்க, இவங்க தான் இன்னைக்கு பாடத்தோட ஹீரோவே, இவங்க 2 பேரும் தான், சரியா? ஸோ இந்த இடத்துல தாவோ நாவோ, நான் மட்டும் கிடையாது, தா தா தீ தீ தூ தூ தே தே தை தோ தோ தோ, அந்த வரிசை, நா நீ நூன்னு அந்த வரிசை, சரியா? இந்த வரிசையில் எந்த எழுத்து வேணா வரட்டும், சரியா? அந்த எழுத்து திரியறதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இப்போ கடந்த வகுப்பு இதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுதா? ஸோ வருமொழியின் முதல் எழுத்து இன்னைக்கு மாறப்போகுது. எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். சரி, கவனிக்கிறீங்களா? சரி, நான் சொன்ன மாதிரி இது ஒரு விதி, அது ஒரு விதி. இதுல ரெண்டு பாயிண்ட், அதுல 2 பாயிண்ட். இவங்க 2 பேர் தான் மெயின் சொல்லிட்டேன். சரி, இது எப்படி வந்து ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் பண்ணி நான் வச்சுக்கலாம் பார்க்கலாமா? இதுதான் வகுப்பு, கவனிச்சிங்க. 1 நலமுன் ரணவும், இவ்வளவுதான். இதை உங்களால எழுத முடிஞ்சா போதும், இதை உங்களால எழுத முடியணும். நலமுன் ரணவும், ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 நலமுன் டனவும். இதுக்கு கண்டிப்பா பிராக்டிஸ் வேணும் தான். நீங்க யார் வகுப்போ பாக்குறீங்க, பிரமிச்சு போறோம் நம்ம. அவங்க எடுத்துட்டு நேத்து புக்கை படிச்சுட்டு வந்து இன்னைக்கு அந்த வகுப்பு எடுக்க போறது இல்லை. அவங்களுக்கு அதில் அனுபவம் இருக்கும். அவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது உங்களை போல தானே கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நம்ம எல்லாருமே ஈக்குவல் தான், சரியா? அதனால இது திடீர்னு பார்க்கும்போது இவ்வளோ ஈஸியெல்லாம் இருக்காது. ஏன்னா இப்போதான் நம்ம லகர படிச்சுட்டு வந்தோம். இங்க 2 மிக்ஸ் பண்ணி விட்ட மாதிரி இருக்கா, கண்டிப்பா குழப்பம் வரும். ப்ராக்டிஸ் பண்ண ரிவிஷன் பண்ண தான் இது ஈஸியாக மாறும், சரி? ஆனால் முடியாத காரியம்லாம் இல்லை, பார்த்துக்கலாம். ஸோ இப்போ 1 என்னது? நலமுன் ரணவும். 2 என்னது? நலமுன் டனவும். இதில் 2 ரோம் லெட்டர், அதில் 2 ரோம் லெட்டர் சொன்னேன். அது எப்படின்னு பார்த்துடலாமா? கவனிங்க. இப்போ விதியை விட்டுருங்க, இதுதான் நம்மளுக்கு டாபிக். ஸோ 1 2, இதில் 2, அதில் 2. பாருங்க, 1 ஒரு சொல்லோட இறுதியில் இன்னு வந்து, ஒரு சொல்லோட இறுதியில் இல்லு வந்து வருமொழியின் முதல்ல தகர வரிசை வந்தா, தகர வரிசைன்னா அது தாத்தா தீத்தி அந்த வரிசை வந்தா, அது தாவா இருக்கட்டும் இல்ல தவ்வா இருக்கட்டும், 12 எழுத்துக்குள்ளயுமே என்ன மெய்யெழுத்து இருக்கும்? இத்து தானே இருக்கும். அப்ப அதுக்குள்ள இருக்கிற இத்த நான் இர்ரா மாத்திக்கலாம். ஸோ இதுதான், இதை உங்களால எழுத முடிஞ்சா இந்த விதியே முடிஞ்சிருச்சு. எழுத முடியுதுல, எளிமை தானே? ஸோ அடுத்து பாருங்க 2, ஒரு சொல்லோட இதுல இன்னு வந்து
ஒரு சொல்லோட இறுதியில் இல்லு வந்து வருமொழியின் முதல்ல நான் வரிசை வந்தா அதுக்குள்ள இருக்கிற இந்த நான் எப்படி மாத்திக்கலாம் இன்னா மாத்திக்கலாம். நீங்க எங்கேயும் மனப்பாடலாம் பண்ண தேவையில்ல சரியா. இப்போ மேல இருக்கிறத வச்சே நான் ஃபார்ம் பண்ணிட்டேன் பாருங்களேன். நல 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 ரண 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 யாரு ஹீரோ? தாவும் நாவும் தான் ஹீரோ. ஸோ அப்போ ஒரு சொல்லோட இதுல இன்னி இல்லு வந்து வருமொழியின் முதல்ல தா வரிசையோ நா வரிசையோ வந்தா அந்த தாக்குள்ள இருக்கிற இத்து இர்ரா மாறும், நாக்குள்ள இருக்கிற இந்து இன்னா மாறும். போன வகுப்புக்கு இதுக்கு என்னென்ன தொடர்புன்னு பாருங்க, அப்படியே கவனிக்கிறீங்களா? ஸோ இப்போ இந்த இன்னை விட்டுருங்க, இல்ல மட்டும் பாருங்க. ஒரு சொல்லோட இறுதியில் இல்லு இருக்கு, இதை நீங்க தாவா பார்க்காதீங்க, வேற எப்படி பார்க்கலாம்? வல்லின உயிர்மை எழுத்தா பார்க்கலாமா? இது என்ன உயிர்மை எழுத்து? வல்லின உயிர்மை எழுத்தா பார்க்கலாமா? ஸோ அப்போ ஒரு சொல்லோட இறுதியில் லகர லகர ஈற்று, அப்படியே லகர லகர ஈற்றுப்புன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு சொல்லோட இறுதியில் இல்லு வந்து வருமொழியின் முதல்ல வல்லின உயிர்மை எழுத்து வந்தா அந்த இல்லு எப்படி தெரியும்? இர்ரா தெரியுமா? வேற்றுமை புணர்ச்சியிலும் தெரியும், அல்வழி புணர்ச்சியில தெரியும், தெரியாம இருக்கும். தெரியாமே இருக்காதுன்னா சொல்ல முடியாது, அல்வழியில தெரியும், தெரியாம இருக்குமா? அப்ப இந்த இல்ல இர்ரா திரிச்சுக்கலாம் தானே. ஸோ அந்த கான்செப்ட் தானே. ஓகேவா? அடுத்து இங்க வாங்க. ஒரு சொல்லோட இறுதியில் இல்லு வந்து இது அது மெல்லின உயிர்மை எழுத்து. அப்போ போன வகுப்போட பாதி இதுல இருக்கு. இல்லு வந்து மெல்லின உயிர்மை எழுத்து வந்தா இல்லு எப்படி மாறும்? இன்னா மாறுமா? வேற்றுமை புணர்ச்சியிலையும் மாறும், அல்வழி புணர்ச்சியிலையும் மாறும். சரி, இப்ப நகர நகர ஈற்று புணர்ச்சியை வச்சு பாருங்க. நகர நகர ஈற்று புணர்ச்சியை வச்சு பாருங்க. ஒரு சொல்லோட இதுல இன்னும் வந்து வருமொழியின் முதல்ல வல்லின உயிர்மை எழுத்து வந்தா ஸோ இந்த இன்னும் எப்படி மாறும்? இர்ரா மாறுமா? எந்த புணர்ச்சியில மட்டும்தான் மாறும்? வேற்றுமை புணர்ச்சியில மட்டும்தான் மாறும், அல்வழி புணர்ச்சியில மாறவே மாறாது. அதுதான் நகர நகர ஈற்று புணர்ச்சியில ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது இங்க இன்னும் வந்துருச்சு. இது என்ன உயிர்மை எழுத்து? மெல்லின உயிர்மை எழுத்தா. ஒரு சொல்லோட இதுல இன்னும் வந்து வருமொழி முதல்ல மெல்லின உயிர்மை எழுத்து வந்தா ஸோ இந்த இன்னும் எப்படி மாறும்? மாறாது. ஏன்னா நகர நகர ஈற்று புணர்ச்சியில எங்க மட்டும்தான் சேஞ்ச் நடக்கும்? வல்லின உயிர்மை எழுத்து வந்து அது வேற்றுமை புணர்ச்சியா இருந்தா சேஞ்ச் நடக்கும், அல்வழியா இருந்தா சேஞ்சே நடக்காது. நம்ம 3 கான்செப்ட் 6 வழின்னு பார்த்தோம். அப்ப 3 கான்செப்ட் 6 வழியில இந்த நகர நகர ஈற்று புணர்ச்சியில ஒரு இடத்துல மட்டும் தான் சேஞ்ச் நடக்கும், 5 இடத்துல சேஞ்ச் நடக்கவே நடக்காது. புரியுதா? ஸோ போன வகுப்பு கிளியரா இருக்கும். இப்போ நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா உள்ள இதுதான் குழப்பமா மாறும், அதான் இப்போ லைட்டாக சொல்லிட்டு இருக்கேன். அப்போ போன வகுப்பு கிட்டத்தட்ட இதுவும் அப்படியே ஒரு மாதிரியா ஒன்றா தான் போயிட்டு இருக்கும் சரியா. ஸோ அப்போ இது வல்லின உயிர்மை எழுத்து, இது மெல்லின உயிர்மை எழுத்து. அப்போ பாருங்களேன், இதுக்கப்புறமேட்டு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் வைப்பாங்கன்னா லகர லகர நகர நகர வந்து வல்லினமோ மெல்லினமோ இதை தவிர்த்து மற்றது வந்தா எளிமை. அது தாவாவோ நாவாவோ வந்துட்டா அங்க நம்மளுக்கு இன்னும் வேலை இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? இதை புரிய வைக்கிறது தான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருந்தேன் சரியா. அப்ப நம்மளுக்கு தெரியும் எதுலாம் வல்லின உயிர்மை எழுத்து சரியா. காச தான பாம அந்த 6 வருஷம் மொழிக்கு முதல்ல வரும்னு சொல்லுவோம்ல, அதுல என்னது? காச தாப்ப காச தாப்ப 4. அப்ப 4 வல்லின உயிர்மை எழுத்துல தா வந்துட்டா அலாட் ஆயிடணும் சரியா. அதே போல மெல்லின உயிர்மை எழுத்து மொழிக்கு முதல்ல 4 வரும், அதுல நான் வந்துட்டா அலர்ட் ஆயிடணும் சரியா. அதனால அலர்ட் ஆயிடணும். இதுவும் தெரிய போகுதுன்னு அர்த்தம். அது எப்படி தெரிய போகுதுன்னு அர்த்தம்? இத்து இர்ரா மாற போகுதுன்னு அர்த்தம், இந்த இன்னா மாற போகுதுன்னு அர்த்தம் சரியா. சரி ஓகே, தயவு செஞ்சு கஷ்டமா இருக்கு என்னடா இவ்வளோ இருக்குலாம் யோசிக்காதீங்க, ஃபுல்லா பாருங்க, எண்டில் உங்களுக்கு புரிஞ்சிடும், அவ்வளோதான். அதுதான் முக்கியமே. ஓகேவா? சரி, இப்போ ஃபார்ம் பண்ணிட்டோம். அதே போல அதை ஃபார்ம் பண்ணிடலாமா? பாருங்க, இதுல 1 ஒரு சொல்லோட இறுதியில் இன்னு வந்து இல்லு வந்து வருமொழியின் முதல்ல தா வரிசை வந்தா அதுக்குள்ள இருக்கிற இத்து இட்டா மாறும். அடுத்து 2 ஒரு சொல்லோட இறுதியில் இன்னு வந்து இல்லை இல்லு வந்து வருமொழியின் முதல்ல நா வரிசை வந்தா அதுக்குள்ள இருக்கிற இந்து எப்படி மாறும்? இன்னா மாறும். இதுதான் இன்றைய வகுப்பு. எண்ட் ஆஃப் த டே நீங்க கடைசியா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ரிவிஷன்லாம் பண்றீங்களா குரூப் 1 குரூப் 2க்குலாம், இதுதான் நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு போகணும். இவ்வளவுதான். நலமுன் ரணவும் நலமுன் டனவும் இன்னு இல்லு சரியா. இன்னு இல்லு. அப்ப இன்னு இல்லு வந்து தா வரிசை வந்தா அதுக்குள்ள இருக்கிற இத்து இர்ரா மாறும். இன்னு இல்லு வந்து நா வரிசை வந்தா அதுக்குள்ள இருக்கிற இந்து எப்படி மாறும்? இன்னா மாறும். இங்க இன்னு இல்லு வந்து தா வரிசை வந்தா அது எப்படி மாறும்? இட்டா மாறும் சரியா. ஸோ இங்க எப்படி மாறும்? இன்னா மாறும். அதான் நீங்க இங்க ஃபார்முலால இருக்குல்ல, நீங்க மனப்பாடம் பண்ண தேவையில்ல சரியா. ஸோ இதை நான் வச்சுங்க. ஸோ இது நான் வச்சுங்க. ரண டன அது நீங்க சொல்ல தேவையில்ல, ஒப்பிக்க தேவையில்ல, மனப்பாடம் பண்ண தேவையில்ல, இதை எழுத கத்துங்க போதும், இங்க ஃபார்ம் பண்ணிடலாம். சரி ஓகே, எடுத்துக்காட்டுக்கு போயிடலாமா? நம்ம பார்க்கலாம், எடுத்துக்காட்டலாம் பார்க்கலாம். நிறைய பயிற்சிகள் வச்சிருக்கேன், அதெல்லாம் பார்த்துட்டு கடைசியா வந்து ஃபுல்லா ரிவிஷன் பண்ணிக்கலாம். சரி, இதுதான் வகுப்பு, உள்ள போயிடலாம். சரி, நான் அப்படியே ஃபார்ம் பண்ணிடுறேன், கவனிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 1. அதுனா 1 நலமுன் ரணவும், இதான 1. இதில் மொத்தம் 2 ரோம் லெட்டர் பார்க்க போகிறோம், அதில் ரோம் லெட்டர் 1. சரி, இந்த ரோம் லெட்டர் 1 நான் உங்களுக்கு ஷார்ட்டாக எப்படி ஃபார்ம் பண்ணியிருந்தேன்? ஒரு சொல்லோட இறுதியில் இன்னு இல்லு வந்து தா வரிசை வந்தா அதுக்குள்ள இருக்கிற இத்து எப்படி மாறும்? இர்ரா மாறும். இதான ரோம் லெட்டர் 1.
அடுத்து ரோம்லெட் 2 இங்கே ஃபார்ம் பண்ணிடுறேன். ஒரு சொல்லோட இறுதியில் இன்னு இல்லு வந்து நான் வரிசை வந்தா அதுக்குள்ள இருக்கிற இந்த எப்படி மாறும்? இன்னா தானே மாறும். இதை ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ ரோம்லெட் 1க்கு இங்கே எடுத்துக்காட்டு நான் கொடுத்துட்டுனா அடுத்து ரோம்லெட் 2 அடுத்தது பார்த்துக்கலாம். சரி, ரோம்லெட் 1 உள்ள போயிடலாமா? கவனிக்கிறீங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்படியே வச்சிடறேன். ஏன்னா மேலே ஃபார்முலா நீங்கள் பார்த்துக்கலாம்ல. நேராக இந்த இடத்துக்கு வந்துடுங்க. நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வறுமொழியின் முதல் எழுத்தும் இணைவதான புணர்ச்சி. சரி, ஒரு சொல்லோட இறுதியில் இன்னும் இருக்குது. நான் சொன்ன மாதிரி 2 விதி நம்ம அப்ளை பண்ணோம். போன வகுப்பு விதியும் அப்ளை பண்ணோம், இந்த வகுப்பு விதியும் நம்ம அப்ளை பண்ணோம். ஃபர்ஸ்ட் நம்ம போன வகுப்பு விதி தான் அப்ளை பண்ணோம். இங்கே பார்த்துட்டு தான் அப்புறம் அங்கே வரணும். சரி, இன்னும் இருக்குது. இது என்ன ஈற்று புணர்ச்சி? நகர நகர ஈற்று புணர்ச்சியா? சரி, அப்படியே நகர நகர ஈற்று புணர்ச்சி இங்கே வந்திருக்கேன். இன்னும் இருக்குது, இன்னும் இருக்குது. 2 இன்னும் ஏதோ ஒரு இன்னும் இருக்குல்ல. இங்கே என்ன உயிர்மை எழுத்து இருக்கு? மெல்லின உயிர்மை எழுத்து இருந்தாலும் செஞ்சு கிடையாது, இடையின உயிர்மை எழுத்து இருந்தாலும் செஞ்சு கிடையாது, வள்ளின உயிர்மை எழுத்து இருந்தால் தான் செஞ்சு. அதுலேயும் வேற்றுமை புணர்ச்சியில் மட்டும்தான் செஞ்சு. ஓகேவா? சரி, இங்கே என்ன உயிர்மை எழுத்து இருக்கு? இது ஒரு வள்ளின உயிர்மை எழுத்து. இப்போ நீங்கள் தாக்கெட்டெலாம் வராதிங்க. இது ஒரு வள்ளின உயிர்மை எழுத்து. கரெக்டாக இல்லையா? வள்ளின உயிர்மை எழுத்தானே. அப்படி இருந்தா இந்த இன்னும் எப்படி மாறும் நீங்க சொல்லுங்க. இது அல்வழியா வேற்றுமைன்னு பார்த்துட்டு தானே மாற்றணும். இது அல்வழியா இருந்தா இன்னும் மாறாது. மாறாது தானே? அப்படியே நிறுத்துங்க, நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது புரியாமல் உள்ளே போய் நம்ம ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை. கவனிக்கிறீங்களா? இதே இருக்கு பாருங்க. ஸோ போன வகுப்பில் நான் வந்து லகர லகர ஈற்று புணர்ச்சி நகர நகர ஈற்று பண்ணி ஷார்ட் நோட்ஸாக எழுதி போட்டேன். அப்படியே பாருங்களேன். ஸோ இப்போ இல்லு இல்லு வந்து வள்ளின உயிர்மை எழுத்து வந்தால் இது வேற்றுமை, இது அல்வழி. இல்லு இறா மாறும், இல்லு இட்டா மாறும். இது அல்வழியில் இல்லு இறா மாறும் இட்டா மாறும் மாறாமல் இருக்கும். மெல்லின உயிர்மை எழுத்து வந்தால் அது வேற்றுமையாக இருந்தாலும் அல்வழியாக இருந்தாலும் இல்லை இன்னா மாறும், இல்லை இன்னா மாறும், இல்லை இன்னா மாறும், இல்லை இன்னா மாறும். ஸோ இடையின உயிர்மை எழுத்து வந்தால் நோ சேஞ்ச். இது லகர லகர ஈற்று புணர்ச்சி, இது நகர நகர ஈற்று புணர்ச்சி. பாருங்களேன். ஸோ இன்னும் வந்து வள்ளின உயிர்மை எழுத்து வந்தால் வேற்றுமை புணர்ச்சியில் இன்னும் இட்டா மாறுது, இன்னும் ஈரா மாறுது. ஆனால் அல்வழி புணர்ச்சியில் இன்னும் தான், இன்னும் தான். பாருங்க, மண் பிளஸ் குடம், மண்ணால் செய்யப்பட்ட குடம், இது வேற்றுமை புணர்ச்சி. மண் சரிந்தது, இது ஒரு எழுவாய் தொடர். எது சரிந்தது? மண் சரிந்தது. இது ஒரு எழுவாய் தொடர். அப்ப அங்க மட் சரிந்ததுன்னு இருக்கா, மண் சரிந்ததுன்னு இருக்கா? மண் சரிந்ததுன்னு இருக்கு. அப்ப இன்னைய வகுப்பு ஃபுல்லா நிலைமொழியோட இறுதியில இன்னு வந்து வறுமொழி முதல்ல வள்ளின உயிர்மை எழுத்தான அந்த தா வந்தா மட்டும் இந்த இன்னு மாறுமா மாறாதா, மாறுமா மாறாதான்ற மட்டும் நீங்க நல்லா யோசிக்கணும். ஏன்னா கடினமான இடம் அது மட்டும்தான். ஏன்னா கடினமான இடத்தை சொல்லிக் கொடுக்க நம்ம வகுப்பு எடுக்கிறோம். எளிமையெல்லாம் பார்த்துக்கலாம், அதான் கடினமே. சரியா? அந்த இடத்த நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சணும், அது வேற்றுமையா அல்வழியானு. ஓகேவா? ஓகே, இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஓகே தானே? புரியுதா? சரி, கவனிங்க. சரி, அப்ப இன்னும் இது வள்ளின உயிர்மை எழுத்து. ஓகே, இப்போ நான் இன்னும் இற மாத்தலாமா மாற்றக்கூடாதா? அதை முடிவு பண்றது அது வேற்றுமை புணர்ச்சி அல்வழி புணர்ச்சியா? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இது வேற்றுமை புணர்ச்சி அல்வழி புணர்ச்சியா? பொன் பிளஸ் தாமரை. சரியா? சொல்லுங்க பார்ப்போம். பொன்னால் செய்யப்பட்ட தாமரை, பொன்னால் செய்யப்பட்ட தாமரை. ஆள் வேற்றுமை ஒரு மறைஞ்சிருக்கா? அப்ப இது வேற்றுமை புணர்ச்சி. இப்ப இங்க இன்ன நான் இற மாத்தலாம். சரியா? ஸோ அப்ப நான் இன்னும் எப்படி மாத்திக்கிறேன்? இறா மாத்திக்கிறேன். அப்ப என்ன வரும்? பொர். பொர் பிளஸ் தாமரை. ஒரு வேலை முடிஞ்சிருச்சு, ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ 2வது வேலைக்கு போயிடலாமா? இப்போ நான் சொன்னல, இந்த விதியோட சிறப்பு வறுமொழியின் முதல் எழுத்தையும் திரிக்கிறது தான். அது எதுதான் தெரியும்? தாவும் நாவும் மட்டும் தான் தெரியும். தாவும் நாவும் மட்டும் தான் தெரியும். அது எப்படி தெரியும்னு நம்மளுக்கு தெரியும். இத்து இறா மாறும், இந்த இன்னா மாறும். எது முதல்ல, எது வந்து இறுதியில் வந்தா நல. சரியா? அங்க எப்படி மாறும்? டன. நலமுன்றனவும் நலமுண்டனவும். ஓகேவா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இங்க வந்துருங்க. இப்போ நம்ம அப்படியே இந்த ஸ்ட்ரக்சர் கம்பேர் பண்ணுங்களேன். ஒரு சொல்லோட இறுதியில் இன்னும் இருக்கா, இன்னும் இருக்கு. அப்படியே கவனிங்க. வறுமொழி முதல்ல தா வரிசை இருக்கா, தா வரிசை இருக்கு. அது தாவோ தாவோ தீய ஏதோ தா வரிசை தானே. அதுக்குள்ள இருக்கிற இத்தனை எப்படி மாத்தணும்? இறா மாத்தணுமா? இப்ப இந்த தாக்குள்ள இத்து இருக்கா இல்லையா? இத்து கூட்டலாம் தானே தா. இப்ப நான் இந்த இத்த எப்படி மாத்துறேன்? இறா மாத்துறேன். அப்ப இரு கூட்டலாம் எனக்கு என்ன கிடைக்கும்? ரான் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த தாவை நான் எப்படி மாத்திக்க போறேன்? இப்ப ராவா மாத்திக்கலாம். அப்ப எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? பொற்றாமரை. பொற்றாமரை குளம் சொல்றாங்கல்ல. ஸோ கிளியரா புரியுதா? எப்படி பொன் பிளஸ் தாமரை பொற்றாமரைன்னு வந்துச்சுன்னு உங்களுக்கு டவுட்டே இருக்கக்கூடாது. ஸோ அப்போ இன்னும் இறா மாறிச்சு. இது போன வகுப்பு. சரியா? ஒரு சொல்லடர்ல இன்னும் வந்து வள்ளின உயிர்மை எழுத்து வந்தா வேற்றுமை புணர்ச்சியா இருந்தா அந்த இன்னும் எப்படி மாறும்? இறா மாறுமா? அடுத்து இன்னைய வகுப்பு என்னது? நலமும் ரணவும். அந்த விதிப்படி ஒரு சொல்லடர்ல இன்னும் இல்லு வந்து வறுமொழி முதல் தா வரிசை வந்தா இத்து எப்படி மாறும்? இறா மாறும். ஸோ அப்போ அந்த இத்தனை எப்படி மாத்திக்கிட்டேன்? இறா மாத்திக்கிட்டேன். அப்போ எனக்கு தா ராவா மாறிடுச்சு, பொற்றாமரை. அப்படி இங்க வந்துடலாமா? இப்ப ஃபர்ஸ்ட் அந்த விதி போன வகுப்பு. சரி, ஓகே. இல்லு லகர லகர ஈற்று புணர்ச்சி
ஒரு சொல்லோட இதுல இல்லு இல்லு இருந்து வறுமொழி முதல்ல வல்லின உயிர்மை எழுத்து இருந்தால் அது வேற்றுமை புணர்ச்சியாக இருந்தாலும் சரி அல்வழி புணர்ச்சியாக இருந்தாலும் சரி இல்லு இறா தானே மாறும். கல் பிளஸ் இலை கற்சிலை நம்மளுக்கு தெரியும் தானே. ஸோ அப்போ இல்ல இறா மாத்திக்கலாமா? அப்ப இல்லலாம் வந்தா நீங்க கவலையப்பட தேவையில்லை. இன்னும் வந்தா மட்டும்தான் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா அதுலதான் வரும் வராதுன்னு ரெண்டு வகை இருக்கு. இதுல வந்துடும் ஈரு தான். சரி, இப்ப நம்ம அடுத்த கட்ட விதிக்கு போயிடலாம். ஒண்ணு முடிச்சாச்சு, ரெண்டுக்கு போயிடலாமா? பாருங்க, இங்க வந்துருங்க. ஒரு சொல்லோட இறுதியில இல்லு வந்து இல்லு இருக்கா? இருக்கு. வறுமொழி முதல்ல தா வரிசை வந்தா தா வரிசை இருக்கா? அதுக்குள்ள இருக்கிற இத்து எப்படி மாத்தணும்? இர்ரா மாத்தணும். அப்ப தா இத்து கூட்டலா. அப்ப இந்த இத்து எப்படி மாத்தணும்? இர்ரா மாத்தணும். அப்ப இரு கூட்டலா ரா. ஃபர்ஸ்ட் நான் சால்வ் பண்றேன், அப்பலாம் டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். அப்ப தா எப்படி மாறும்? ரா. கற்றாழை. அவ்வளவுதான். கல் பிளஸ் தாழை கற்றாழை. கற்றாழைன்னு காலங்காலமா நம்ம யூஸ் பண்றோம். அப்ப கல் பிளஸ் தாழையை கற்றாழையா மாத்த நம்மளுக்கே தெரியுது இல்ல, விதி அடிப்படையில் மாத்துறோம். சும்மா குருட்டுத்தனமா நம்ம மாத்தல. ஸோ இவ்வளவுதான் விதி. டவுட் இருக்கா? ஸோ அப்ப இன்னைக்கு 4ல் 1 முடிச்சிட்டோம். 25% நம்ம முடிச்சாச்சு இன்னைக்கு வகுப்பு. டவுட் இருக்கா? ஸோ ஒரு சொல்லோட இதில் இன்னும் இல்லு வந்து வறுமொழியில் தா வரிசை வந்து அந்த இத்து இர்ரா மாதிரி தான் பார்த்துட்டோம். ஸோ அடுத்த இதுக்கு போக போகிறோம். ஒரு சொல்லோட இதில் இன்னும் இல்லு வந்து நா வரிசை வந்தால் இந்த இன்னா மாதிரி தான் பார்க்க போகிறோம். இதில் மேக்ஸிமம் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஏன் பிரச்சனை இருக்காதுன்னு இப்போ சொல்கிறேங்க கவனிங்களேன். ஏன்னா ஒரு சொல்லோட இதில் இல்லு வந்து இது ஒரு என்ன உயிர்மெழுத்து? மெல்லின உயிர்மெழுத்து. ஃபஸ்ட்டு இங்கே நீங்கள் இந்த இடத்த நீங்கள் மாத்துறப்ப இதை ஒரு வல்லின உயிர்மெழுத்தாகவும் இதை ஒரு இங்கே நான் இருந்தால் சொல்கிறேன் மெல்லின உயிர்மெழுத்தாகவும் பாருங்க. அந்தாண்டா பக்கம் போகும்போது தான் உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும். சரியா? ஸோ அதனால ரொம்ப 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 எளிமை தான். ஸோ நீ இங்கேருந்து பார்க்கும்போது இது என்னது? எனக்கு இது வல்லின உயிர்மெழுத்து, அவ்வளோதான். அப்போ அதை வச்சு நான் போன வகுப்பில் என்ன தெரியுமோ அதை மாற்றிக்கணும். ஸோ அடுத்த கட்டம் தான் எனக்கு பிரச்சனை. அப்போ இங்கே மெல்லின உயிர்மெழுத்து தானே இருக்குது. போன வகுப்பில் ரொம்ப எளிமை தானே. இல்லு வந்து மெல்லின உயிர்மெழுத்து வந்தால் இல்லு இன்னா மாறும், இல்லு இன்னா மாறும். அதாவது சின்ன இல்லு 2 சுழி இன்னா மாறும். ஸோ அந்த பெரிய இல்லு 3 சுழி இன்னா மாறும். சரியா? அருள் பிளஸ் மொழி அருண்மொழி, கல் பிளஸ் மனம் கண்மணம். அதனால இங்க பிரச்சனை இருக்காது, அங்கேயும் பிரச்சனை இருக்காது. ஏன் தெரியுமா? ஒரு சொல்லோட இறுதியில இன்னும் வந்து வறுமொழியின் முதல்ல மெல்லின உயிர்மெழுத்து இருந்தா எந்த சேஞ்சுமே கிடையாது. அப்ப இங்க ரொம்ப எளிமையா இருக்க போகுதுன்னு அர்த்தம். அப்ப கஷ்டம்லாம் இங்கதான். இன்னொரு இடம் இருக்கு, அதை காட்டுறேன். அடுத்து போயிடலாமா? பாருங்க, இது ரோமன் லெட்டர் 2. சரி, நான் இங்கே இதுக்கான ஃபார்முலா மட்டும் நாங்கள் நோட் பண்ணிடுறேன். ஏன்னா அதை பார்த்துக்கலாம்ல நீங்க. இது என்னது? அவ்வளோதான். ஒரு சொல்லோட இறுதியில் இன்னும் இல்லு வந்து வறுமொழியின் முதல்ல நான் வரிசை இருந்தால் அதுக்குள்ளே இருக்கிற இந்த எப்படி மாற்றிக்கலாம்? இன்னா மாற்றிக்கலாம். இதான் ரூல். ஓகேவா? சரி, கவனிங்க. இப்போ இது என்ன ஈற்றுப்புணர்ச்சி? நகர நகர ஈற்றுப்புணர்ச்சியா? ஒரு சொல்லோட இதில் இன்னும் இருந்து வறுமொழியின் முதல்ல இப்போ நீங்கள் இப்போ பாருங்க, இது நாவெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. என்ன உயிர்மெழுத்து? இது ஒரு மெல்லின உயிர்மெழுத்து. அப்போ மெல்லின உயிர்மெழுத்து இருந்தால் இன்னும் சேஞ்சே ஆகாது. அப்போ பொண்ணு பொண்ணு தான். இங்க இன்னும் இர்ரா மாறாது. பொண்ணு பொண்ணு தான். ஏன் புரியுதா? இது ஒரு மெல்லின உயிர்மெழுத்து. இப்போ தானே காட்டினா அந்த இது போன வகுப்போட PDF ஓப்பன் பண்ணி காட்டினான்ல. சரியா? ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா அதுதான் டவுட், அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, ஓகே. இப்போ ஒரு ஸ்டேஜ் முடிச்சாச்சு. இப்போ 2வது ஸ்டேஜுக்கு போயிடலாமா? பாருங்களேன். ஒரு சொல்லோட இறுதியில் இன்னும் இருந்து இருக்கா? வறுமொழி வந்து நான் வரிசை இருந்தா இருக்கா? அதுக்குள்ள இருக்கிற இந்த எப்படி மாத்திக்கலாம்? இன்னா மாத்திக்கலாம். இப்போ டைரக்டா மாத்திட்டா இப்போ இதுக்குள்ள இருக்கிற இந்த நான் இன்னா மாத்துறேன். அப்ப இன்னு கூட்டலாம் எனக்கு என்ன கிடைக்கும்? நான் கிடைக்குமா? இப்போ புரியுதா எப்படி வருதுன்னு? புரியுதா? இன்னும் நிறைய விஷயம் இதில் அடங்கியிருக்கு. சரியா? நம்ம பார்த்தோம்ல, மேற்கு பிளஸ் திசை, திசை பெயர் புணர்ச்சி. நான் சொல்றேன், என்னோட விருப்பம் என்னன்னா எல்லாத்தையும் நானே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னா நான் ஆசைப்படல. இதெல்லாம் நீங்க நான் கற்றுக் கொடுக்குறேன். பேசிக்லாம் கடினமான இடத்த நீங்களா புரிஞ்சு போறீங்க, அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஸோ நம்ம திசை பெயர் புணர்ச்சி கிளியரா பார்த்தோம், நம்மளுக்கு தெரியும். ஸோ கூ போயிடுமா? ஸோ இரு இல்லாம மாறுமா? மேல் பிளஸ் திசை, மேல் திசைன்னு சொல்லலாமா? மேல் திசை இல்லு கூட ஐ சேர்த்து மேலை திசை அப்படி கூட நம்ம பயன்படுத்தலாம். மேல் கீழ் கூட ஐயும் பயன்படுத்தலாம். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வகுப்பு விதியா இது மாறி நிக்குது. உங்களுக்கு தெரியுதா? புரியுதா இல்லையா? இல்ல இருந்து வல்லின உயிர்மெழுத்து இல்ல எப்படி மாறும்? இர்ரா மாறுமா? எனக்கு சில பேர் டவுட் கேட்டிருந்தாங்க, கமாலையும் கேட்டிருந்தாங்க. நான் சொல்லலை, ஏன்னா இந்த வகுப்புல அது புரிய வச்சிடலாம். இப்போ நீங்களே சொல்லிடலாம்ல. ஒரு சொல்லோட இறுதியில் இல்லு இருந்து வறுமொழி வந்து தா வரிசை இருந்தால் அதுக்குள்ள இருக்கிற இத்து எப்படி மாறும்? இர்ரா மாறுமா? அப்ப தீ ரியா மாறுமா? அப்ப என்ன வரும்? மேற்றிசை. அப்ப நம்மளுக்கு நிறைய பேர் டவுட் வரும். இப்ப எவ்வளவு டவுட் கேட்கறாங்க, சார் மேற்கு பிளஸ் திசையை சேர்த்தா மேல் திசையா மேற்றிசையா? இப்ப நான் அது பிரிக்கவே இல்லை, இப்படியே எழுதுறேன்னு வச்சுங்களேன். மேல் திசை. ஏன் மேல் திசைன்னு எழுதலாமே? அப்ப புரிஞ்சுங்க, மேல் திசையும் ஆன்சர் தான், மேற்றிசையும் ஆன்சர் தான். அப்ப மேற்கு பிளஸ் திசை மேல் திசை, அந்த மேல் பிளஸ் திசை அடுத்தது மேற்றிசை. இது போற மேல் பிளஸ் நாடு மேநாடு, அது அடுத்த வகுப்பு. இது இன்னையோட இது முடியறது இல்லை, இது இன்னும் அப்டேட்டடாக அடுத்தது இருக்கு. போன வகுப்பு பார்த்தது சும்மா பேசிக்.
இது இன்னும் கொஞ்சம் இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. அதை முடிச்சுட்டோம்னா சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு பள்ளி பாட புத்தக அடிப்படையில் 6th நம்ம எவ்வளோ புக்கு நம்ம டெஸ்ட் வைக்கிறோம், நினைவு ஓல்டு சிறப்பு தமிழ் 2003 அந்த புத்தகத்தில் எந்த இருக்கிற புணர்ச்சி விதிலையும் எனக்கு எந்த டவுட்டுமே வராது. ஓகேவா? ஏன்னா நம்ம பார்த்தது எல்லாமே இதுதான். ஸோ இதுக்கப்புறம் வேணா நம்ம அவுட் சோர்ஸ் ரொம்ப கடினமானலாம் சொல்லக்கூடாது, வளன்னு தேவையில்லாதெல்லாம் எவ்வளோ விஷயத்தை படிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? இப்போலாம் நம்ம வந்து ஒரு புரிதலோடு படிக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதையும் நான் கான்செப்ட் ஒரு விதியோட சொல்லித்தரேன். ஆனால் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வேணால் நம்ம புணர்ச்சி 2.1 பாட்டு எக்ஸ்ட்ரா பார்த்துக்கலாம். அப்போ புணர்ச்சி நான் கொடுக்குறது நீங்கள் பார்த்துட்டாலே உங்களுக்கு 90% சேஃப். ஓகேவா? சரி, இதெல்லாம் நல்லா புரிஞ்சுங்க. இதுதான் மேற்கு பிளஸ் திசை மேற்றிசையா மேல் திசையான்னு உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும். ஓகேவா? இப்போ தெளிவு வந்துச்சா இல்லையா? மேற்கு பிளஸ் திசை மேல் திசைன்னு சொல்லலாம், மேற்றிசைன்னு சொல்லலாம். ஸோ ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அந்த மாதிரி தான். சரி, பார்க்கலாமா? ஸோ பொன்னாடு, அப்போ இப்படிதான் தென்னாடு. தென்னாடு எப்படி வரும்? திரும்ப திசை பெயர் புணர்ச்சிக்கு தான் போகிறோம் நம்ம. பாருங்க, மேற்கு பார்த்துட்டோம், இப்போ தெற்கு பார்க்கலாம். தெற்கு ப்ளஸ் நாடு கூ போயிடுதா? ஸோ இரு எப்படி மாறும்? இன்னா மாறுமா? தென் ப்ளஸ் நாடு. இப்போ இன்னு தான் தென். இப்போ நான் எப்படி நாவா மாறுது? நம்ம விதி தான். ஒரு சொல்லுடைய இன்னு இருக்கா? இன்னு இருக்கு. நான் வருஷம் இருந்தால் இந்த நாவை எப்படி மாற்றிக்கலாம்? நாவா மாற்றிக்கலாமா? தென்னாடு. அவ்வளோதான். அடுத்தது தன் ப்ளஸ் நலம். நிறைய யோசிக்கலாம். தன் ப்ளஸ் நலம். ஸோ இப்போ இங்கே தன்னு தான். இதுவே இங்கே வல்லின உயிர்மெழுத்து இருந்தாலும் நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா இப்போ இங்கே மெல்லின உயிர்மெழுத்த இன்னு தான். இங்கே வள்ளி இந்த இடம் மட்டும்தான் நான் உங்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்கணும்னு வந்தனே. இங்கே வல்லின உயிர்மெழுத்த வந்தால் மட்டும் இது ஒரு வேற்றுமையாக இருந்தால் இன்னும் இருறா மாற்றுங்க. இது ஒரு அல்வழியாக இருந்தால் இன்னாவை வச்சுங்க. இங்கே வல்லின உயிர்மெழுத்தான தா வந்தாவோ வல்லின உயிர்மெழுத்து வந்தாவோ சரி, அந்த புணர்ச்சியாக இருந்தாலும் சரி, இந்த புணர்ச்சியாக இருந்தாலும் சரி. நான் எப்படி மாறோம்னா இப்போ ஃபர்ஸ்ட் வாட்டி தான் நான் அப்படி சால்வ் பண்ணி காட்டணும். இப்போ டேரெக்டாக மாற்றிடலாம். தன்னலம். அப்போ தன்னலம்ன்ற வார்த்தை எப்படி வருதுன்னு தெரியுதா? அப்போ திசை பெயர் புணர்ச்சி அவசியம். அதில் ஐயோ அதுதான் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். சரியா? திசை பெயர் புணர்ச்சி அவசியம். அது தேவையில்லைன்னா நம்ம சொல்ல முடியாது இல்லை. பொன்னாடோட இருக்கட்டும். ஸோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டவுட் இருக்காது. சரி, அடுத்து போயிடலாமா? பல் ப்ளஸ் நலம். அப்படியே போன வகுப்பு ஒரு சொல்லோட இறுதியில் இல்லு இருந்து வறுமொழியின் முதல்ல மெல்லின உயிர்மை எழுத்து வந்தா நீங்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி எப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டம் கன்ஃபார்ம் நான் வச்சுக்கணும். சரியா? கல் ப்ளஸ் மனம் அதையே சொல்றாரு, அது மட்டும்தான் தெரியுமான்னு கேட்கலாம் நீங்க. அப்படி கிடையாது. அது ஒன்றை வச்சு நம்ம அது ஃபார்முலா மாதிரி நான் வச்சுக்கலாம். கல் ப்ளஸ் மனம். மாவும் ஒன்று தான், நாவும் ஒன்று தான். ரெண்டுமே மெல்லின உயிர்மெழுத்து தானே. ரெண்டுமே மெல்லின உயிர்மெழுத்து தானே. அப்போ வறுமொழியின் முதல்ல வறுமொழியோட நிலைமொழியோட இறுதியில் இல்லு வந்து வறுமொழியின் முதல்ல மெல்லின உயிர்மெழுத்து வந்தா இல்லு எப்படி மாறும்? இன்னா மாறுமா? ஸோ அப்போ இல்லு இன்னா மாற்றிட்டேன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். புரியுதா? இல்லை நான் எப்படி இன்னா மாற்றினேன்? ரூல் அடிப்படையில் மாற்றிருக்கேன், சும்மாலாம் நம்ம ஏதோ மாற்றலை. இப்போ ரெண்டாவது ஸ்டேஜுக்கு போயிடலாமா? ஒரு சொல்லோட இறுதியில் இல்லு இருந்து வறுமொழி முதல்ல நான் வரிசை இருந்தா அந்த இந்த இன்னா மாற்றிக்கலாமா? ஸோ அப்போ நான் இந்த ப்ளஸ் ஆவா? ஸோ அப்போ இந்த நான் இன்னா மாற்றுறேன். இன்னும் ப்ளஸ் ஆனது நாவா? அப்போ என்ன வரும்? பன்னலம். பல் ப்ளஸ் நலம் பன்னலம். அவ்வளோதான் விஷயம். இதில் ஏதாச்சும் கஷ்டம் இருந்துச்சவங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. சரியா? அப்போ வறுமொழியின் முதல்ல நான் வரிசை வந்தால் ஈஸி, தா வரிசை வந்தால் கஷ்டம் கிடையாது. ஒரு இடம் மட்டும் கவனிக்கணும், நிலை மொழியோட இறுதிலையும் அந்த நா வரிசை வரும்பொழுது. சரியா? ஸோ அந்த தா வரிசை ஸோ மாறுமா மாறாதான்றது நம்ம இந்த விதி. ஆனால் அந்த இன்னும் மாறுமா மாறாதான்றது நம்ம அல்வழியாக வேற்றுமையாக கொஞ்சம் பார்த்துக்கணும். சரியா? சரி, நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். சரி, இப்போ நம்ம 50% அந்த கிளாஸ் முடிச்சிட்டோம். டவுட் வச்சிருக்கான்னு பார்த்துங்க. இப்போ இதுவும் முடிச்சிட்டோம், அதுவும் முடிச்சிட்டோம். அப்போ நம்ம என்ன கஷ்டமான இடம்னு சொல்ல வரேன்னா இந்த இடம் தான் சொல்ல வரேன் கஷ்டமா. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாமா? கவனிங்களேன். இது 1, இது 2, இது 3, இது 4. நீங்கள் சொல்லுங்கள், இந்த 4ல் எந்த இடத்துல நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும்? 1ல் மட்டும்தான் நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். அவ்வளோதான் விஷயமே. இது புரிஞ்சுட்டா போதும். இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். மற்ற எல்லாமே ஈஸி, கட்டுன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஏன்னா மற்ற இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, அடுத்தது போயிடலாமா? இப்போ 2. ரெண்டாவது என்னது? நலமும் டனவும். இதை எழுத தெரியணும் உங்களுக்கு. இது எழுதிட்டா முடிஞ்சிருச்சு. நலமும் டனவும். இதில் 2 ரோம் லெட்டர் இருக்கு. ரோம் லெட்டர் 1 என்னது? ஒரு சொல்லோட இப்போ நான் அதை எழுதிட்டேன்னா இப்போ இதுக்கப்புறம் 2 நான் எழுதிடலாம். பாருங்களா, இன்னா இல்ல யார் ஹீரோ? தா. ஸோ இத்து எப்படி மாற்றணும்? இட்டா மாற்றணும். அவ்வளோதான்.
பார்த்து எழுதுங்க, இதில் என்ன இருக்கு. அடுத்து இங்கே பாருங்க, ஒரு சொல்லோட இறுதியில் இன்னு இல்லு வந்து வருமொழி முதல்ல நான் வரிசை வந்தா அதுக்குள்ள இருக்கிற இந்த எப்படி மாறும், இன்னா மாறும். இதை ஃபார்ம் பண்ணிட்டா முடிஞ்சு போயிடுச்சு. ஓகேவா? சரி, உள்ள போய் சால்வ் பண்ணலாமா? ஸோ இப்போ பாருங்க, இன்னு இல்லு வந்து தா வரிசை வந்தால் அந்த இத்து இட்டா மாறப்போகுது. இதுலேயும் சேம் அதே தான், சேம் அதே தான். சரியா? ஒரு சொல்லோட இறுதியில் இன்னு இருந்தால் அது நகர நகர ஈற்று புணர்ச்சியா? இதுன்னு அது வள்ளின உயிர்மை எழுத்தா? இந்த ஒரு இடம் தானே அலாட்டா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இது வேற்றுமையாக இருந்தால் இன்னு வந்து மாறும், இதுவே அல்வழியாக இருந்தால் இன்னு மாறாது. கரெக்டு தானே? மண் பிளஸ் குடம் மட்குடம் மாறிச்சு. சரியா? மண் பிளஸ் குடம் மட்குடம் மாறிச்சு. மண் பிளஸ் அறிந்தது மட் சரிந்ததுன்னு வரல, மண் சரிந்ததுன்னு தான் இருந்துச்சு. அது காரணம் என்னன்னா, மண் பிளஸ் அறிந்தது என்பது ஒரு அல்வழி, மண் பிளஸ் குடம் என்பது ஒரு வேற்றுமை. அப்ப அதே போல இது ஒரு வேற்றுமையா அல்வழியான்னு எனக்கு தெரியணும். நீங்க சொல்லுங்க பார்ப்போம், இது என்ன வேற்றுமை புணர்ச்சி? அது எண்ணெய் தேர் எண்ணால் தேர் எண்ணுக்கு தேர் வராது. சரியா? அப்ப இது ஒரு அல்வழி. அப்பங்க எண்ணு தான், இன்னு தான். சரியா? இதை என்னன்னு அர்த்தம், எட்டுன்னு அர்த்தம். நம்ம எட்டு இருக்குல்ல, அது என்னது, அது என்ன பேர் புணர்ச்சி தான். 8ல் 2 போயிடுமா, இட்டு எப்படி மாறும், இன்னா மாறுமா, நான் இருக்கா இல்லையா, இன்னா மாறுமா, அந்த எண்ணு தான் அந்த எண்ணு, 8 தேர்னு அர்த்தம். சரி, அதை பார்த்துக்கலாம், கவனிங்க. அப்ப எண்ணு தான் பாருங்க. நான் இங்க இன்ன திரிக்கல, இங்க இன்ன நான் திரிக்கல, நான் அங்க இன்ன திரிச்சேன், இங்க நான் இன்ன திரிச்சேன். அது காரணம் என்னன்னா, அது இது 2 சுழின்னு அது 3 சுழின்னு நகர நகரன்னு வந்துட்டா 2 ஒன்று தானே. நிலைமொழி நீர்ல இன்னு வந்தான் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதை திரிச்சது காரணம் இது ஒரு வேற்றுமை புணர்ச்சி, இதை நான் திரிக்காதது காரணம் இது ஒரு அல்வழி புணர்ச்சி. சரியா? சரி, இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாமா? ஸ்டேஜ் 1 முடிஞ்சிருச்சு, ஸ்டேஜ் 2க்கு போகிறோம். ஸ்டேஜ் 2க்கு போகிறோம். அப்படியே பாருங்க, ஒரு சொல்லோட இறுதியில் இன்னும் இருந்து, மேலேயும் பார்த்துங்க, ஒரு சொல்லோட இறுதியில் இன்னும் இருந்து வருமொழி தா வரிசை இருந்தால் அதுக்குள்ள இருக்கிற இத்தை இட்டா மாற்றிக்கலாமா? தேவா இத்து கூட்டல் ஏவா. ஸோ இத்தனை எப்படி மாத்துறேன், இட்டா மாத்திரன்னா இட்டு கூட்டல் ஏவா, அப்போ டேவா. எண்டேர், எண்டேர் என்பதன் பொருள் 8 தேர்னு அர்த்தம். 8 தேர், எண்டேர். புரியுதா? இதை 8ஏர்னு கொடுத்துருவான், நம்ம மாத்திரோமா இல்லையா? அப்ப ஆன்சர் 8ஏரா எண்டேரா? எண்டேர் கரெக்ட், 8ஏர் தப்பு. இதுதான் முக்கியம். புரியுதா? அடுத்து போயிடலாமா? ஸோ அடுத்தது பாருங்க, முள் பிளஸ் தான் பாருங்களா, டவுட்டே தேவையில்ல உங்களுக்கு. முள் பிளஸ் செடின்னு அது முட்செடி. அப்ப இல்லிருந்து வள்ளின உயிர்மை எழுத்து வந்தா இல்ல இட்டா மாத்திக்கலாமா? அப்ப இங்க பார்க்கும்போது நீங்க வள்ளின உயிர்மை எழுத்தா பாருங்க. ஸோ அப்ப இட்டு. இப்போ நம்ம ஸ்டேஜ் 2 இந்த விதிக்கு வந்துடலாம். ஒரு சொல்லோட இறுதியில் இல்லு வந்து, இல்லு இருக்கா, வருமொழி முதல்ல தா வரிசை வந்தா இத்தை இட்டா மாத்திக்கலாமா? ஸோ அப்ப தா இத்து கூட்டல் ஆ. ஸோ இட்டா மாத்தனா டா. அப்ப முட்டாமரை. பாருங்க, முட்டாமரை இப்போ நம்மளால ஏத்துக்க முடியுது இல்ல, முள் பிளஸ் தாமரை முட்டாமரை தான். சரியா? ஒரு ரூல் படி பார்த்துருக்கோம். அடுத்து போயிடலாமா? இப்போ 75% நம்ம முடிச்சுட்டோம். டவுட் இல்லைல்ல? அடுத்து போயிடலாமா? பாருங்க. ஸோ இது நான் திரும்ப கூட அங்கே எழுதுறேன். ஒரு சொல்லோட இறுதியில் இன்னு இல்லு வந்து வருமொழியின் முதல்ல நான் வரிசை வந்தா அந்த இன்ன எப்படி, இந்த எப்படி மாற்றலாம், இன்னா மாற்றலாம். நீங்கள் இதை ஃபார்ம் பண்ணீங்களா, இதை ஃபார்ம் பண்ணிடுங்க. நலமும் தனவும், முன்னாடி என்னது நலமும் ரணவும். எப்போ பார்த்தாலும் யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதான். இது இவ்வளோதான், இந்த ஃபார்முலாவே இதுதான் இந்த விதி. சரியா? சரி, இதன் அடிப்படையில் சால்வ் பண்ணலாமா? இப்போ நகர இங்கே பிரச்சனையே கிடையாது, நீங்கள் எதை பற்றி யோசிக்க தேவையில்ல. இங்கே இன்னுதான் மாறவே மாறாது. ஏன்னா என்ன உயிர்மெழுத்து இருக்கு, மெல்லின உயிர்மெழுத்து இருக்கு. அப்போ அங்கே கண்ணு தான். அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாமா? ஒரு சொல்லோட இறுதியில் இன்னும் இருந்து இருக்கா, வருமொழியில் நான் வரிசை வந்தா இருக்கா, இந்த இன்னா மாறுமா? ஸோ அப்போ இந்து பிளஸ் இ. ஸோ அப்போ இந்த நான் இன்னா மாற்றணும். இன்னு கூட்டல் இ எனக்கு என்ன கிடைக்கும், நீ. அப்போ கண்ணீர். இப்போ புரியுதா? தன்மை பிளஸ் நீர் தான் தண்ணீர், மை போடும். தன் பிளஸ் நீர், தன்னா குளிர்ச்சி. இப்போ புரியுதா? எல்லாத்துக்கும் ரூல் இதுதான். நம்ம இடத்துல எப்படி கொடுப்பேன்னா நிறைய எடுத்துக்காட்டு கொடுப்பேன். சரியா? ஏன் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்குமா, ஒரே விஷயத்துக்கு 10 எடுத்துக்காட்டு கொடுத்தா புரியும். பட் இது போதும், பார்த்துக்கலாம். ஏன்னா இதே ஸ்ட்ரக்சரில் நீங்கள் இன்னும் எவ்வளோ பார்ப்பீங்க, எல்லாத்துக்கும் நீங்கள் இதையே அப்ளை பண்ணிங்க. ஓகேவா? ஸோ இப்போ தன் பிளஸ் நீர் தண்ணீர், கண் பிளஸ் நீர் கண்ணீர். ஸோ என்ன விதி, நம்ம விதி தான். டவுட் இல்லை? அடுத்து போயிடலாமா? பாருங்களா, எண்ணெய். அப்போ எண்ணெயா எவ்வளோ டவுட் இருக்கும், கிளியராக எழுதலாம். பிழை எழுதும் திறன் பாடத்திட்டத்தில் இருக்கா இல்லையா? ஸோ இன்னுமே பல பேருக்கு வந்து அது நடத்தல இது நடத்தல நம்ம எதிர்பார்க்குறோம். தயவு செஞ்சு நிறைய டைம் இருக்குது, நம்ம சூப்பராக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு போகலாம். ஒன்றை தொட்டாலும் அதை முழுமையாக முடிக்கலாம். சரியா? நான் தான் சொல்கிறேன், உங்களுக்கு நான் வேற்றுமைன்னு ஒரு நாள் நடத்துகிறேன்னா வேற்றுமை புக்கில் அவ்வளோதான்.
தமிழ் கடல், அதுல எவ்வளோ டேட்டா இருக்கு. புத்தகத்தின் அடிப்படையில் புத்தகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நான் நடத்தி கொடுத்துறேன். அந்த புரிதல் இருந்தால் தானே நம்மளால அவுட் சோர்ஸ்கிட்ட போக முடியும். புத்தக புரிதல் இல்லாமல் அவுட் சோர்ஸுக்கு போறதுன்றது அடித்தளமே இல்லாமல் மேலே கம்பி காட்டுற மாதிரி தானே. அது உண்மை தானே. அது இதுல இருக்கிறத நம்ம சூப்பராக ரசிச்சு தெரிஞ்சுக்கணும். இதுல இருக்கிறதே நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கல, அதுக்குள்ள நம்ம ஏன் அங்கே போறோம் யோசிச்சு பாருங்க. ஸோ அப்போ நம்ம களம் ஒன்றுல பார்த்தீங்கன்னா 70% பள்ளி பாட புத்தகமும் நம்ம கான்செப்ட் ஓரியன்டாக 70 வினாக்கள் கேட்குறாங்களா, அந்த 70 வினாக்கு ஸ்ட்ராங் ஆகிறதா நம்ம கிளம்பணும். ஸோ களம் 2ல அடுத்த 30 மார்க்கு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ நம்ம பண்ணலாம். இதை பண்ணிட்டு அங்கே போகிறதுனால நம்மளுக்கு பல பெனிஃபிட். அந்த 70 மார்க்கு நம்ம கையில் தானே இருக்கும், நம்மளை விட்டு போகாது இல்லை. அப்போ எளிமையாக வினா வந்தாலும் நம்ம தப்பிச்சிடலாம், கடினமாக வினா வந்தாலும் நம்மளால் தப்பிக்க முடியும். ஓகேவா. இன்னும் சில பேர் கேட்டாங்க, ஒரே 2 நாளில் எப்படி சிறப்பு தமிழ் புத்தகத்தையே படிக்கிறதுன்னு. நீங்கள் கவலையே படாதீங்க, நம்ம படிக்க தான் போகிறோம். சரியா. ஸோ 4 மாதத்தில் ப்ரெஷர் பண்ணி நம்ம ஸ்கூல் புக்கை முடிக்க தான் போகிறோம். ஸோ வகுப்பு இருக்குது, ஸோ டெஸ்ட் இருக்குது, அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஸோ இந்த 3 விஷயமும் சேர்ந்து இன்றைக்கி உங்களுக்கு போய் படிக்கும்போது தெரியாமல் நீங்கள் படிச்சிடலாம். சரி, எக்ஸ்ப்ளனேஷனில் புரியும், அப்பயும் புரியலாம், நான் வகுப்பு நடத்துகிறப்ப புரியும். ஸோ 4 மாதத்துக்குள்ளே நம்ம முழுமை அடைஞ்சிடலாம். ஓகேவா. சரி, எல் ப்ளஸ் நெய் பார்க்கலாமா. லகர லகர ஈட்டு புணர்ச்சி அதுதான். அருள் ப்ளஸ் மொழி அருண்மொழி, இல்லை என்ன மாறிச்சா. அப்போ என் அடுத்து இந்த விதி. ஸோ ஸ்டேஜ் 2 வந்துட்டோம். ஒரு சொல்லோட இறுதியில் இல்லு வந்து இருக்கா, வருமொழியின் முதல்ல நான் வரிசை வந்தா அதுக்குள்ள இருக்கிற இந்த இன்னா மாறுமா. அப்ப எண்ணெய், எண்ணெய்னாலே எல்லுன்னு வந்ததுன்னு அர்த்தம். அப்ப புரியுதா இல்லையா. அப்ப தேங்காய் எண்ணெய்ன்னு சொல்றது தப்புலே பெரிய தப்பா இல்லையா. கரெக்டு தானே, உண்மை தானே. அப்போ தேங்காய் எள்ளு நெய்யும் தானே அர்த்தம், எள்ளு எண்ணெய் தானே அர்த்தம். அது புரியுதா இல்லையா உங்களுக்கு, அவ்வளோதான். ஸோ அப்போ அவன் எந்த ஸ்டேஜ் வேணாலும் போகலாம், நம்ம அடிப்படையில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் பார்த்துக்கணும். 100% முடிச்சாச்சு. சரி, கஷ்டம்னு சொன்னீங்களா, அப்படிலாம் இல்லவே, நீங்களே தான் எனக்கு கஷ்டப்படுத்துறீங்கன்னு சில பேருக்கு தோணும். சில பேர்லாம் அது கஷ்டமே தெரியாத மாதிரி நடத்திடலாம், ஆனால் எக்ஸாம்பிள் கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ரொம்ப பில்டப்லாம் கொடுத்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி உண்மையாக. ஆனால் அதான் அதை நீங்கள் எக்ஸாம்பிள் எதிர்கொள்ளும் போது டக்குன்னு ஐயோ இதுவா அதுவா, அதுதான் நம்ம ரொம்ப வருத்தமாக இருக்கும் மனசு, தெரியுமா. அதை ஒரு மார்க்கை விட்டு வந்துட்டா அவ்வளோ படித்தோம் அந்த டாபிக், ஆனால் தப்பு பண்ணிட்டோமே நம்மளுக்கு தோணும். எவ்வளோ ஆன்சருக்கு டிஎன்பிசியோட கீ வேறு இருக்குது, அந்த மாதிரி வினாலும் நம்ம தப்பு பண்ணக்கூடாது. அதுதான் நான் அந்த இடத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிக் கொடுத்தேன். பாருங்கள், அடுத்து இன்னும் வச்சுருக்கேன். இதே போல் இன்னொரு செட் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் இருக்குது. சரி, அதில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாமா. ஸோ இது ஓகே, நம்ம அடுத்தது போகலாம். பாருங்கள், சரி, ஒன்றே தான் சிம்பிளாக. இதுதான். இப்போ உங்களால் எக்ஸாம் ஹாலுக்குள்ள நீங்கள் இருக்கிற பட்சத்தில் பொன் ப்ளஸ் தீமை, பொற்றிமை, பொன்றிமை, கண்டிப்பாக திடீர்னு ஒரு பக்குன்னு ஒரு பயம் வந்து வேர்க்குமா இல்லையா. அதுதான் கடினம், அது மட்டும்தான் கடினன்றனால தான் அவ்வளோ நேரமாக அதை பலப்படுத்திட்டு இருந்தேன். அப்போ ஒரு சொல்லோட இறுதியில் இன்னும் வந்து வல்லின உயிர்மை எழுத்து வந்தா இந்த இன்னும் எப்படி மாறும், இர்ரா மாறும். எந்த புணர்ச்சியில், வேற்றுமை புணர்ச்சியில், அல்வழி புணர்ச்சியில் அந்த இன்னும் இன்னாதான் இருக்கும். அப்போ அது இன்னும் இன்னாவே இருக்குதா, இன்னும் இர்ரா இருக்குன்றது அந்த தா முடிவு பண்ணலை. சரியா. அது ஒரு வல்லின உயிர்மை எழுத்தா இருக்கிறது முடிவு பண்ணல. சரியா. சரி, வல்லின உயிர்மை எழுத்து கூட முக்கியம். சரியா. அது ஒரு வேற்றுமை புணர்ச்சியா அல்வழி புணர்ச்சியான்றதான் முடிவு பண்ணுது. சரியா. ஸோ அப்போ பாருங்க, இது ஒரு எழுவாய் தொடர். பொன் தீது, எது தீது, பொன் தீது. இது ஒரு எழுவாய் தொடர். நான் அன்னைக்கு சொன்னேன், அதையும் நான் வந்து எப்போ சொன்னா நிறைய வகுப்புகள் நடத்தினதுக்கு அப்புறம் உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு சொன்னேன்ல. அல்வழி புணர்ச்சி 14 வகையில் வரும். அல்வழி புணர்ச்சி எத்தனை வகையில் வரும், அதாவது ஒரு விஷயத்தை நான் அல்வழி புணர்ச்சின்னு சொன்னா அது ஒரு 14 வகையில் ஒரு வகை அடங்கும். சரியா. வினைத்தொகை, ஓமை தொகை, அது ஒன்று வினைத்தொகையாக இருக்கும், இல்லை ஓமை தொகையாக இருக்கும், இல்லை உண்மை தொகையாக இருக்கும், இல்லை பண்பு தொகையாக இருக்கும், இல்லை அன்மொழி தொகையாக இருக்கும், இல்லை எழுவாய் தொடராக இருக்கும், இல்லை வினைமுற்று தொடராக இருக்கும், வினையச்ச தொடராக இருக்கும், பெயரச்ச தொடராக இருக்கும், இடைச்சொல் தொடராக இருக்கும், உரிச்சொல் தொடராக இருக்கும், வேற்றுமை தொடராக இருக்கும், இல்லை விழி தொடராக இருக்கும், இல்லை அடுக்கு தொடராக இருக்கும். ஸோ இந்த 14 வகையில் மட்டும்தான் அல்வழி வரும். சரியா. இதில் இல்லைன்னா அது வேற்றுமை புணர்ச்சியில் வரும். சரியா. ஸோ இப்போ நான் சொன்ன டாபிக்லாம் நடத்தினதுக்கப்புறம் அது இன்னும் நம்மளுக்கு தெளிவாயிடும். ஓகேவா. சரி. ஸோ அப்போ இதை நான் முடிவு பண்ணோம், இது அல்வழி, இது வேற்றுமை. சரியா. ஸோ பொன் அது தீமை, பொன்னது தீமை, இது ஒரு வேற்றுமை புணர்ச்சி, இது ஒரு அல்வழி புணர்ச்சி. இப்படி நான் முடிவு பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்னால் சொல்ல முடியும் பொற்றிமையா பொன்றிமையா, பொற்றிதா பொன்றிதான். சரியா. அப்போ இது ஒரு வேற்றுமை புணர்ச்சியாக இருந்தால் இன்னும் இருற மாதிரி இருக்கும்ல, அப்போ இங்கே இதுதான் கரெக்டு, இது தப்பு. இது ஒரு அல்வழி புணர்ச்சியாக இருந்தால் இன்னும் மாறாது இல்லை, அப்போ இங்கே இதுதான் கரெக்டு, இதுதான் தப்பு. ஸோ அப்போ இந்த இடம் தான் நீங்கள் முக்கியம். அப்போ நோட் பண்ணி வச்சுங்க, ஒரு சொல்லோட இறுதியில் இன்னும் வந்து. சரியா.
ஸோ இப்போ இங்கே வல்லின உயிர்மெழுத்து வர்றப்ப இது ஒரு வேற்றுமை புணர்ச்சியாக இருந்தால் இன்னு இறா மாறும். அல்வழி புணர்ச்சியாக இருந்தால் இன்னு தான். ஒரு சொல்லோட இறுதியில் இன்னு வந்து வறுமொழி முதல்ல வல்லின உயிர்மெழுத்து வந்தால் ஸோ இது ஒரு வேற்றுமை புணர்ச்சியாக இருந்தால் இன்னு இட்டா மாறும். அல்வழி புணர்ச்சியாக இருந்தால் இன்னு தான். இதுதான் இன்றைய வகுப்போட கடினமாக போகுது. இது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிட்டாலே போதும். சரியா? சரி, இதை சால்வ் பண்ணி ஒரு வாட்டி பார்த்துடலாமா? சால்வ் பண்ணி காட்டிடுறேன். டக்கு டக்கு சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சரி, கவனிங்க. ஸோ இது வேற்றுமை புணர்ச்சி. அப்போ பொருள் வந்துடுமா? இப்போ அடுத்த கட்டம், ஒரு சொல்லோட இறுதியில் இன்னு இருந்து வறுமொழியில் தா வரிசை இருந்தால் அதுக்குள்ள இறுதி எப்படி மாறும்? இறா மாறுமா? இரு ப்ளஸ் இரியா. அப்போ பொற்றிமை முடிஞ்சிருச்சு. அடுத்தது இது ஒரு அல்வழி. அப்போ இன்னு தான், பொன் தான். ஸோ ஒரு சொல்லோட இறுதியில் இன்னு இருந்து தா வரிசை இருந்தால் அதுக்குள்ள இறுதி இறா மாறுமா? பொன்றி இது. அப்போ பொன் பிளஸ் தீமை பொற்றிமை, பொன் பிளஸ் இது பொன்றி. இதுதான் இன்றைய வகுப்போட முக்கியமான இடம், கடினமான பகுதி. உங்களுக்கு புரியும் நம்புறேன். அடுத்து போயிடலாமா? இதெல்லாம் ரொம்ப ஈஸி, எல்லாரும் சால்வ் பண்ணலாம். கல் பிளஸ் தீது சொல்லியே போயிடலாம். கற்றீது. சரியா? இது இன்னொரு விதி இருக்குன்னு சொன்ன தெரியுமா? இன்னொரு விதி இருக்குன்னு நீங்கள் வகுப்புல சொன்னல. ஸோ அந்த விதியில் நான் இதை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா இது இதுலேயும் சொல்லலாம், இதை அப்டேட் பண்ணி அதுலேயும் சொல்லலாம். நம்ம அதிலே பார்த்துட்டு போயிடுமே. சரி, அடுத்து வாங்க. நான் அப்படியே எழுதி வச்சுட்டேன், கவனிக்கலாம். ஒரு சொல்லோட இதில் இன்னு வந்து மெல்லின உயிர்மெழுத்து வந்தால் இன்னு தான், சேஞ்சே கிடையாது. இன்னு தான். இப்போ ஒரு சொல்லோட இதில் இன்னு இருந்து வறுமொழியில் நா வரிசை இருந்தால் அதுக்குள்ளே இருக்கிற இன்னா மாறுமா? ஸோ அப்போ நாவா மாற்றிக்கலாமா? பாருங்க, குழப்பிக்காதீங்க. இந்து ப்ளஸ் ஆ, இந்த எப்படி மாற்றலாம்? இன்னா மாற்றலாம். அப்போ இன்னு ப்ளஸ் ஆ. இதுக்கு ரூல் என்னது? ஒரு சொல்லோட இறுதியில் இன்னோ இல்லோ இருந்து வறுமொழியில் நா வரிசை வந்தால் அந்த இந்த நான் எப்படி மாற்றணும்? இன்னா மாற்றணும். இதான ஃபார்முலா. அப்போ நான் இந்த இன்னா மாற்றினேன், எனக்கு என்ன கிடைச்சிட்டு? நான் கிடைச்சிருச்சா? என்ன சேஞ்சின்னு மட்டும் பாருங்க, அவ்வளோதான். பொன் ப்ளஸ் நன்று பொன்னன்று. அடுத்து இங்கே பாருங்க. சரி, இது இருக்கட்டும், அங்கே பார்த்துருங்க, வரலாம். ஏன்னா அதுதான் கஷ்டம், அது பார்க்கும். கல் ப்ளஸ் நன்மை. இப்போ நான் இல்லை இன்னா மாத்துறேன். ஏன் மாத்துறேன்? லகர லகர ஈற்று புணர்ச்சி. இல்லு இருந்து மெல்லின உயிர்மை எடுத்திருந்தா இல்லை இன்னா தானே மாறும். இப்போ இந்த விதிக்கு வந்துடலாம். ஸோ இப்போ இந்த நான் அப்படியே அங்கே பாருங்க, அதே தான் சேம். இந்த நாவை நான் இந்த நாவை எப்படி மாற்றினேன்? விதிப்படி மாற்றினேன். என்ன விதி? ஸோ இந்த விதி. நலமுன் ரணவும். என்ன விதி? நலமுன் ரணவும். ஓகேவா? அதில் ரெண்டு கேட்டகிரி, ரோம் லெட்டர் 1 2. ரோம் லெட்டர் 1 2. இது ரோம் லெட்டர் 2. ரோம் லெட்டர் 1 தா வரிசை வறுமொழியின் முதல்ல, இது நா வரிசை. சூப்பராக வச்சுக்கலாம் மைண்டில். ஓகேவா? சரி, எடுத்து இங்கே வந்துடலாமா? இன்னும் வந்துட்டாலே அலர்ட் ஆகிடணும். திரும்ப அதே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இன்னு இருக்குது, இங்கேயும் இன்னு இருக்குது, இங்கேயும் தா வரிசை இருக்குது, வல்லின உயிர்மெழுத்து இருக்குது. அப்போ இது வேற்றுமையா அல்வழியா? அப்போ இது வேற்றுமை புணர்ச்சி. மண்ணது தீமை, இது ஒரு அல்வழி புணர்ச்சி. அப்போ வேற்றுமை புணர்ச்சியாக இருந்தால் இன்னும் மாற்றிக்கலாம். இன்னும் இட்டா மாற்றணும். அங்கே இன்னும் இறா மாற்றணும். அது ரெண்டு சுழி இன்னும் இறா மாறும். இது இன்னும் இட்டா தானே மாறும். புரியுதா இல்லையா? பொன் பிளஸ் சிலை பொற்சிலை தானே, இன்னும் இற தானே மாறும். மண் பிளஸ் கூட மட்குடம் தானே, மண் பிளஸ் பாண்டம் மட்பாண்டம் தானே. ஸோ இப்போ இங்கே இன்னும் இட்டா மாறுது. இப்போ இந்த விதிக்கு வந்துடுங்க. ஒரு சொல்லோட இறுதியில் இன்னு இல்லு இருந்து வறுமொழி முதல்ல தா வரிசை வந்தால் அதுக்குள்ள இறுதி எப்படி மாற்றிக்கலாம்? இட்டா மாற்றிக்கலாமா? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? நலமுன் டனவும். என்ன ரூலு? நலமுன் டனவும். இட்டா மாற்றிக்கலாமா? ஸோ அப்போ தீயா, ஸோ தீ இத்து குட்டலியா. இந்த இத்தனை இட்டா மாற்றினா இட்டு குட்டலியா. ஸோ டீயா. மட்டிமை. மண் பிளஸ் தீமை மட்டிமை. ஓகேவா? அடுத்து இங்கே பாருங்க, மண் பிளஸ் தீது. மண் பிளஸ் தீது. இங்கே மண்ணு தான், இட்டா மாறாது. ஏன்னா இது ஒரு அல்வழி புணர்ச்சி. இது ஒரு எழுவாய் தொடர். சரியா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தீய டீயா மாத்திரம் தான் மேலே காட்டினே. அப்போ பாருங்க, மண் பிளஸ் தீமை மட்டிமை, மண் பிளஸ் தீது மண்டிது. இதுதான் இன்றைய வகுப்போட கடினமான இடம். இது மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. அதெல்லாம் ரொம்ப ஈஸி. முள் பிளஸ் தீதுன்னா வரும். அதுவுமே நான் அடுத்த விதியில் நடத்துறேன். இன்னும் கஷ்டம்லாம் கிடையாது. அடுத்த விதியே அதுதான், அதுக்கு தான். இங்கேயும் சால்வ் பண்ணலாம், நான் அங்கே சொல்லிடுறேன், அது பார்த்துக்கோ. சரி, பார்க்கலாமா? இதெல்லாம் ரொம்ப ஈஸி. மண்ணு தான். ஏன் இங்கே மண்ணு தான்? ஏன் இட்டா இன்னா? ஏன் இங்கே இன்னும் இட்டா மாற்றலை? ஏன்னா இங்கே மெல்லின உயிர்மெழுத்து இருக்குது. வல்லின உயிர்மெழுத்தாக இருந்தால் அதுவும் வேற்றுமையாக இருந்தால் தான் நான் இன்னும் இட்டா மாற்றணும். இது மெல்லின உயிர்மெழுத்து, பிரச்சனையே கிடையாது. நகர ஈற்று புணர்ச்சியில் மெல்லின வந்தாலும் இடையின வந்தாலும் எந்த கவலையும் இல்லை தானே. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்களேன். இப்போ நம்ம விதி எழுதிடலாமா? நான் அங்கங்கே எழுதுகிறேன் பாருங்களேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இதை ஃபார்ம் பண்ணுறீங்க. நலமும் டனவும். ஒரு சொல்லோட இறுதியில் இன்னோ இல்லோ வந்து வறுமொழியில நா வரிசை வந்தா அந்த இன்னும் இன்னா மாறும். இந்த இன்னா மாறும். இந்த இன்னா மாறும். ஓகேவா? ஸோ அப்போ நாவா நான் இந்த கூட்டல் ஆ. நான் இந்த எப்படி மாற்றலாம்? இன்னா மாற்றலாம். இன்னு கூட்டலானது எனக்கு நான்.
ஸோ மண்ணன்று. மண் பிளஸ் நன்று என்னது? மண்ணன்று. ரூல் படி வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க முள் பிளஸ் நன்று. ஸோ அப்போ அதே தான், அருள் பிளஸ் மொழி அருண்மொழி. இல்லை என்ன மாற்றணுமா? முன். ஸோ அப்போ நாவை எப்படி மாற்றிக்கலாம்? நாவை மாற்றிக்கலாமா? நன்று. புரியுதா? புரியுதா? முள் பிளஸ் நன்றுனா வரும், முன்னன்றுன்னு வரும். ஸோ இதுதான் ரூல். ஓகேவா? மண் பிளஸ் நன்று மண் நன்று, முள் பிளஸ் நன்று முன்னன்று. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இவ்வளோ எடுத்துக்காட்டு வச்சுருக்கேன், நம்ம கடை சால்வ் பண்ணலாம். இதுதான் முக்கியம். திரும்பவும் பாருங்கள், 10 + திறம் படிச்சுட்டோம். இன்னும் இருக்குது, அலர்ட்டாக இருக்கணும். இது ஒரு வேற்றுமை புணர்ச்சி கிடையாது, அல்வழி புணர்ச்சி. நீங்களே சொல்லி பாருங்களேன், வேற்றுமை புணர்ச்சி அல்வழி புணர்ச்சின்னு சொல்லி பார்த்தா வரமாட்டுது சார். ஏன் சார்னு கேட்டால் நம்ம இன்னும் வேற்றுமை படிக்கல. 14 வகை அல்வழி புணர்ச்சிக்கான 14 வகை புணர்ச்சி, அதாவது 14 வகை இலக்கணங்களும் நம்ம படிக்கல. எச்சம் படிக்கல, முற்று படிக்கல, எழுவாய் தொடர் படிக்கல. அதெல்லாம் படிச்சதுக்கப்புறம் இது ரொம்ப எளிமையான விஷயமா மாறிடும். கவலையப்படாதீங்க. இது ஒரு அல்வழி. அப்போ அங்கே இன்னு தான், இன்னு தான் மாறாது. சரியா? ஸோ அப்போ தாவை எப்படி மாற்றிக்கலாம்? அதுக்குள்ளே இருக்கிற இத்து இரா மாற்றிக்கலாமா? அப்போ தீ ரியா மாறுமா? தென்றீரம். புரியுதா இல்லையா? தென்றீரம். சார் என்ன சார் தீ எப்படி சார் ரியா மாற்றுறீங்க? அவ்வளோதான். நீங்கள் ஜஸ்ட் அப்பப்போ எழுதி பாருங்க. இன்னி இல்லு வந்து தா வரிசை வந்தா அதுக்குள்ள இருந்து எப்படி மாற்றிக்கலாம்? இரா மாற்றிக்கலாம். இது என்ன விதி? நலமும் ரணவும். இது ஒன்றுல இது ரோம் லெட்டர் 1. ஓகேவா? அடுத்து இதுக்கு வாங்க. இது ஒரு ஒன்றில் ரோம் லெட்டர் 1 தானே? இல்லு இருக்கா? ஸோ இங்கே பிரச்சனை இல்லை. இல்லு இருந்தால் இரா மாற்றிக்கலாம் தானே? ஸோ அப்போ சொல் எப்படி மாறும்? சொர். சரி, அடுத்து தா வரிசை இருக்கு. இல்லு இருக்கா? தா வரிசை இருந்தால் அதுக்குள்ள இத்த இரா மாற்றிக்கலாமா? ஸோ இத்த இரா மாற்றினா ரா. சொற்றமிழ். அவ்வளோதான். அடுத்து பாருங்க, தேன் பிளஸ் நன்று. இங்கே மெல்லின உயிர்மை எழுத்து இருக்கு, அப்போ தேனு தான். ஸோ அப்போ இதுக்கு என்ன விதி? ஸோ இப்போ 2. சரியா? ஒரு சொல்லோட இறுதியில் இன்னு இல்லு வந்து நான் வரிசை வந்தா அதுக்குள்ள இந்த இன்னா மாறிடுமா? ஸோ இந்த இன்னு இந்த இரு அவ்வளோதான். ஸோ அப்போ 1ல் ரோம் லெட்டர் 1 ரோம் லெட்டர் 2 தான் இவ்வளோ தூரம் வந்துட்டு இருக்கு நம்மளுக்கு. ஸோ அப்போ வந்துருமா? தேன் நன்றுன்னு வந்துருமா? அடுத்தது கல் பிளஸ் நன்று. திரும்ப அதே தான். இல்ல கல். சரியா? ஸோ இப்போ கல் இன்னா மாறும், இல்லை இன்னா மாறுமா? கல் பிளஸ் மலம் கண்மணமா? ஸோ அடுத்தது பாருங்க, இல்லிருந்து ரோம் லெட்டர் 2 நான் வருஷம் தான் இந்த எப்படி மாறும்? இன்னா மாறுமா? ஸோ அப்போ கண்ணன்று. அடுத்து பாருங்க, கல் பிளஸ் நெய். இல்லை எப்படி மாறும்? இன்னா மாறுமா? நெய் எப்படி மாறும்? கண்ணெய். திரும்பவும் நான் சால்வ் பண்ணுறேன், நீ கவலையப்படாதீங்க. சாரி, மேலே ஏறிட்டேன். ஒரு சொல்லுடைய இதில் இன்னே இல்லு வந்து வறுமொழி முதல்ல நான் வரிசை வந்து அதுக்குள்ளே இருக்கிற இந்த இன்னா மாறும். சரியா? ஸோ இல்லு இருக்கு நான் வரிசை. அப்போ நான் இந்த இன்னா மாற்றினேன். சரியா? ஸோ அப்போ நே இந்த கூட்டல் ஏ, நான் இந்த இன்னா மாற்றினேன். இன்னு ப்ளஸ் ஏ நே. இப்போ புரியுதா ஏன் நாங்கள் நே போட்டேன்னு? ஸோ அப்போ கண் ப்ளஸ் தீது. திரும்ப அதே இடத்துக்கு வந்துட்டோம். சரியா? கண் ப்ளஸ் தீது, இது ஒரு அல்வழி. சரியா? இது ஒரு அல்வழி. அப்போ கண்ணு தான். இப்போ நாங்கள் இட்டுன்னு போட முடியாது. சரியா? ஏன்னா எது தீது? கண் தீது. இது ஒரு எழுவாய் தொடர். அதனால் இது ஒரு அல்வழி புணர்ச்சி. அல்வழி புணர்ச்சியில் வல்லின உயிர்மை எழுத்தா வந்தாலும் இன்னும் மாறாது. சரியா? ஸோ இப்போ 2க்கு போயிட்டோம். ஒரு சொல்லோட இதில் இன்னு இல்லு வந்து தா வரிசை வந்தா அதுக்குள்ளே இருக்கிற இட்டா மாறுமா? இது என்ன ரூலு? நலமும் தனவும். சரியா? ஸோ அப்போ தீய டீயா மாற்றிக்கலாமா? கண்டீது கட்டீதுன்னு வரக்கூடாது, கண்டீதுன்னு வரணும். நீங்கள் போய் செக் பண்ணிங்க, இதுதான் கரெக்ட். ஓகேவா? அடுத்தது இல்லு. சரியா? ஸோ இப்போ இல்லு இருந்து வல்லின உயிரை இல்லு இட்டா மாறுமா? இல்லை நான் எப்படி இட்டா மாற்றினேன்? முள் பிளஸ் செடி முட்செடி இல்லை இட்டா மாற்றிட்டேன். ஸோ இப்போ தா வரிசையா அதுக்குள்ளே இருக்கிற இத்தை நான் எப்படி மாற்றணும்? இப்போ பாருங்க, அப்படி இங்கே வாங்க, விதியில் அப்ளை பண்ணுங்க. இல்லு தா வரிசை, அப்போ இத்தை இட்டா மாற்றணுமா? ஸோ அப்போ டீ தேட்டீது, தேல் பிளஸ் தீது தேட்டீது. ஓகேவா? அடுத்தது பாருங்க, வின் பிளஸ் நமதே. ஸோ இப்போ மெல்லின உயிர்மை எழுத்திருக்கு, அப்போ வின்னு தான். அப்படியே இங்கே வந்துருங்க. ஸோ இது 2ல் இது ரோம் லெட்டர் 1. இது 2ல் ரோம் லெட்டர் 1. இப்போ நம்ம பார்க்க போகிற ரோம் லெட்டர் 2. ஒரு சொல்லோட இறுதியில் இன்னு இல்லை இருந்து வறுமொழி முதல்ல நான் வரிசை இருந்தால் அந்த இந்த எப்படி மாறிடுமா? இன்னா மாறிடுமா? ஓகேவா? ஸோ இப்போ அந்த நான் வேணா எப்படி மாற்றிக்கலாம்? நாவே மாற்றிக்கலாம். வின் நமதே. இப்போ இந்த நான் எப்படி அந்த நான் மாறிச்சுன்னா இந்த விதி தான். இந்த இன்னா மாறிச்சு. அடுத்து கல் பிளஸ் நன்று. ஸோ அப்போ இல்லை எப்படி மாறும்? அப்படியே எழுதுறேன்.
ப்ராக்டிஸ் பண்ண 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 வந்துடும். ஸோ இவ்வளோதான், சரியா? ஸோ முக்கியமான விதி, அடிக்கடி கண்ணில் படுற விதி, சரியா? அப்போ இதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 2 சொல்ல கொடுத்துட்டாலே என்ன விதினே நம்ம டக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிடும். இது குட்டையில் உறுப்புணர்ச்சியா, முற்றிலும் உறுப்புணர்ச்சியா, மென்தொடர் குட்டையில் உறுப்புணர்ச்சியா, தன்னோற்று இரட்டலா, இது தனிக்குறியின் ஒற்றுப்புணர்ச்சியா, இல்லை இது உடம்போடு மெய்ப்புணர்ச்சியா, இது திசை பெயர் புணர்ச்சியா, இது பண்பு பெயர் புணர்ச்சியா, இல்லை இது எண்ணு பெயர் புணர்ச்சியா, இல்லை இது நகர நகர ஈற்று புணர்ச்சியா, நகர நகர ஈற்று புணர்ச்சியா, இல்லை நகர நகர வந்து தகர நகரம் வருது அடுத்த கட்டமா, இவ்வளோ தூரம் வந்திருக்கும். அப்போ பார்த்தோன்னே இதுவோ நம்ம கண்டுபிடிக்க முடியுது இல்லை? சரி, அப்போ ஏதோ நம்ம செய்யக்கூடாது, என்ன விதின்னு நம்ம பார்த்துட்டு நம்ம அப்ளை பண்ண ஆன்சர் எடுத்துடலாம். சரியா? நான் சொன்ன மாதிரி இதை தாண்டி அடுத்த வகுப்பு இருக்கும், சேம் இதே பேட்டர்ல தான், இதே நகர 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 இன்னும் இருக்காங்க. அடுத்த வகுப்போட இது முடியும். சரியா? ஏன்னா இதை விட அதுதான் கடினமான பகுதி. வான் பிளஸ் நிலை, வானிலை எங்கே சார் அந்த இன்னும் மறைஞ்சிருது, எங்கே காணடைஞ்சிருது, அது அடுத்த கிளாஸ் பார்க்கலாம், குழப்பிக்க தேவையில்ல. ஃபர்ஸ்ட் நீங்கள் அதில் கிளியர் ஆனீங்க போன வகுப்பு, இப்போ இதில் கிளியர் ஆகிடுங்க. அடுத்த வகுப்பில் அதுவும் கிளியர் ஆகிட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சரி சரி, இப்போ அவங்களை ரிவிஷனுக்கு எழுதி போடுறேன், கவனிக்கிறீங்களா? 1 நலமும் ரணவும், 2 நலமும் டனவும், இதில் 1 ஒரு சொல்லோட இறுதியில் இன்னு இல்லு இருந்து வருமொழியின் முதல்ல தா வரிசை வந்தா அதுக்குள்ள இருக்கிற இத்து இர்ரா மாறும் ரணவும். ஒரு சொல்லோட இறுதியில் இன்னு இல்லு இருந்து நா வரிசை வந்தா அதுக்குள்ள இருக்கிற இந்து இன்னா மாறிடும். சரியா? ஸோ ரோம்லெட்ரு 2. அடுத்து ஒரு சொல்லோட இறுதியில் 2ல் ரோம்லெட்ரு 1, ஒரு சொல்லோட இறுதியில் இன்னு இல்லு இருந்து வருமொழியின் முதல்ல தா வரிசை இருந்தால் அதுக்குள்ள இருக்கிற இத்து எப்படி மாறிடும்? இட்டா மாறிடும். ஒரு சொல்லோட இறுதியில் இன்னு இல்லு வந்து வருமொழியின் முதல்ல நா வரிசை வந்தால் அதுக்குள்ள இருக்கிற இந்து எப்படி மாறிடும்? இன்னா மாறிடும். இன்றைய வகுப்பு நம்ம இதுதான் பார்த்தோம். இதில் கடினமான இடம் நான் உங்களுக்கு சொல்கிறது எந்தெந்த இடம்? ஸோ இந்த இன்னு அந்த இன்னு வந்தால் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. வேற்றுமையா அல்வழியா? ஸோ இது மட்டும் ரிவிஷன் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வீதி ரொம்ப எளிமை தான், பார்த்துக்கலாமா? ஸோ அப்போ ஒரு சொல்லோட இதில் இன்னு இல்லு வந்து தா வரிசை வந்தால் அதுக்குள்ளே இருக்கிற இத்து இர்ரா மாறும். ஒரு சொல்லோட இதில் இன்னு இல்லு வந்து நா வரிசை வந்தால் அதுக்குள்ளே இருக்கிற இந்து இன்னா மாறும். ஒரு சொல்லோட இதில் இன்னு இல்லு வந்து தா வரிசை வந்தால் இத்து இட்டா மாறும். ஒரு சொல்லோட இதில் இன்னு இல்லு வந்து நா வரிசை வந்தால் இந்து இன்னா மாறும். நலமுன் ரணவும் நலமுன் டனவும் ஆகும் தனக்கல் ஆயுங்காலே. சரியா? நலமுன் ரணவும் நலமுன் டனவும், புரியுதா? ஸோ தனக்கல் தன ஆயுங்காலே, இதுதான் விதி, இதுதான் விஷயம். எக்கச்சக்கமான எடுத்துக்காட்டு பார்த்துருக்கோம். சரி, அடுத்த ரூல் போயிடலாமா? நான் கடைசியாகவும் திரும்ப ரிவிஷன் பண்ணி தரேன். இதுதான் இன்னொரு விதி, ரொம்ப சிம்பிள் தான். குறில் வழி லல தவ்வணையின் ஆயுதமாகவும் பெறும் அல்வழியானே. பாருங்க, அந்த அல்வழி, அப்ப இந்த விதியில் எந்த வழியை பத்தி பேசுறாங்க? அல்வழியை பத்தி பேசுறாங்க. பாருங்க, நான் புரிய வைக்கிறேன் பாருங்களேன். கல் பிளஸ் தீது, முள் பிளஸ் தீது, இத்தனை நாளா போட்டித் தேர்வுக்குள்ள வந்து கல் பிளஸ் தீது, கக்ரி இது, முள் பிளஸ் இது, முடி இது, எல்லாம் கரெக்ட். இது எப்படின்றது விதி தான் இந்த விதி. பாருங்க, நம்ம இன்னைக்கு பார்த்த விதியோட தொடர்பும் இதுல இருக்கு. நம்ம இன்னைக்கு பார்த்த விதி அடிப்படையில் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாமா? இல்லு இருந்து வல்லின உயிர் மேல இல்லு இர்ரா மாறுமா? சரியா? தீ ரீயா மாறுமா? கற்றி இது தானே. அப்ப ஸோ இல்லு இட்டா மாறுமா? தீ டீயா மாறுமா? அப்போ முட்டிது தானே இது. அப்போ கற்றிது முற்றிது, இது தப்பு. என்ன சொல்ல வராங்கன்னா அவங்க கவனிங்களேன். குறில் வழி லல, அதுனா குறில் வழி லல, காவும் குறிலா மூவும் குறிலா லல லல, புரியுதா? ஸோ அதான் குறில் வழி லல. தவ்வணையின் வருமொழியின் முதல்ல தா வரிசை வந்தா வந்திருக்கா, ஆயுதமாகவும் பெறும். ஸோ அப்ப குறில எடுத்து லகரம் வந்து வருமொழியின் முதல்ல தகரம் இருந்தா அந்த லகரங்கள் ஆயுதமா மாறும். எந்த வழியில? அல் வழியில, வேற்றுமை வழியில கிடையாது. இது முன்னாடி நம்ம போய் பார்த்த எடுத்துக்காட்ட போய் நீங்க திரும்ப உட்காந்து செக் கூட பண்ணி பாருங்க. அங்க குறில் வந்து இல்லு வந்திருக்கிறது ரேரா இருக்கும். அப்படியே வந்தாலும் சரி, அது அல்வழி புணர்ச்சியில மட்டும்தான் அந்த மாற்றம் நடக்குமா தவிர வேற்றுமை புணர்ச்சியில இந்த லகரங்கள் ஆயுதங்களாக மாறாது. சரியா? ஸோ அப்போ ஒரு குறில், ஸோ அந்த லகரம் வந்து வருமொழி முதல்ல தகர வரிசை வந்தா அந்த லகரங்கள் ஆயுதமாக மாறுன்றாங்க. இப்போ உங்களுக்கு டக்குன்னு குழப்பம் வரும், அந்த குழப்பத்தை நான் கிளியர் பண்ணுறேன், கவனிக்கிறீங்களா? ஸோ இங்கே பாருங்க, சரி பாருங்களேன், சேம் அதே போல இருக்கு பார்த்தீங்களா? பாருங்க, அப்படியே குறில் அதே லகரம் அதே தகர வரிசை அப்படியே வருது பாருங்களேன். குறில் வழி லகரங்கள் தவ்வணைன்னு சொன்னாங்களா, சேம். ஆனா இது வேற்றுமை, இது அல்வழி.
வேற்றுமையில அந்த லகரங்கள் ஆயுதமா மாறாது, அல்வழியில அந்த லகரங்கள் ஆயுதமா மாறுன்றாங்க. இது ரொம்ப கல் பிளஸ் இது கக்ரி இது முள் பிளஸ் இது முப்டின்னு முடிச்சுட்டு போயிடலாம். இதே போல வேற ஒரு பாணியில அவன் கேட்டானா, அதுக்கு தான் சொல்ல வரேன். ஸோ இது கல்லை போன்ற தாழைன்னு சொல்லலாம். சரியா? ஸோ பாங்க வேற்றுமை, அப்ப இது வேற்றுமை வழி, இது அல்வழி. எது தீது? கல் தீது. அப்ப இங்க இல்லு இரு தான், அப்ப இங்க இல்லு தான் ஆயுத எழுத்தா மாறி தீ ரியா மாறுது நம்ம விதி கக்ரி இது. ஸோ அப்போ நீங்கள் கல் பிளஸ் இதை கட்டி தான் மாற்றி அப்புறம் கக்ரி தான் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இவ்வளோதான் விஷயம். சரி, நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன், நம்ம இடத்துக்கு வந்துடுங்க. ஸோ அப்போ இங்கே இருக்கிற இல்லு ஸோ இர்ரா மாறி இருக்காது, ஆயுதமாக மாறி இருக்கும் கக்ரி இது. அப்போ இங்கே இருக்கிற இட்டு இல்லு இட்டா மாறி இருக்காது, இல்லை இல்லு இட்டு அப்புறம் ஆயுதம் எடுத்து முப்டி இது. ஸோ புரியுதா? ஒன்றுமே இல்லை பாருங்க, குறில் வழி லல தவ்வணையின், குறில் வழி லல தவ்வணையின். ஸோ அப்போ அந்த லகரம் எப்படி மாறும்? ஆயுதமாக மாறும். என்ன வழின்னா முக்கியம், அல்வழியில், அல்வழியில். ஸோ இவ்வளோதான் வகுப்பு. ஸோ 2 விதிகள் நம்ம விரிவாக பார்த்துருக்கோம். ஸோ தயவு செஞ்சு அப்படியே ஒரு ஸ்டடி பண்ணிங்க. லகர லகர ஈற்று புணர்ச்சி ஒரு சொல்லுடைய இதில் இல்லை இல்லை வந்து வள்ளின உயிர்மை எழுத்துனா இல்லை இறா மாறும், இல்லை இட்டா மாறும், வேற்றுமையில் மாறும், அல்வழியில் மாறும், மாறாமே இருக்கும். இல்லை இல்லை வந்து மெல்லின உயிர்மை இல்லை இன்னா மாறும், இல்லை இன்னா மாறும், ரெண்டுலையுமே வேற்றுமையில் அல்வழியில். மெல்லின உயிர்மை எழுத்து வந்தால் மாற்றம் இருக்காது. ஒரு சொல்லோட இல்லை இன்னும் வந்து வள்ளின உயிர்மை எழுத்து வந்தால் இன்னும் எப்படி மாறும்? ஸோ இட்டா மாறும். இன்னும் எப்படி மாறும்? இறா மாறும். வேற்றுமையில் மட்டும்தான், அல்வழியில் கிடையாது. இதுக்கப்புறமேட்டு நகர நகர ஈற்று புணர்ச்சியில் மெல்லினம் வந்தாலும் சரி இடையினம் வந்தாலும் சரி நோ சேஞ்ச். அடுத்து இன்றைய வகுப்பு. சரியா? ஸோ அப்போ இன்னும் இல்லு வந்து தா வரிசை வந்தால் அந்த இத்து எப்படி மாறும்? இறா மாறும். நல நா வரிசை வந்தால் இந்து எப்படி மாறும்? இன்னா மாறும். அதான் நலமுன் ரணவும். அடுத்து நலமுன் டனவும். இன்னும் இல்லு வந்து தா வரிசை வந்தால் இத்து இட்டா மாறும், இன்னும் இல்லு வந்து நா வரிசை வந்தால் இந்து இன்னா மாறும். இது நலமுன் டனவும். ஸோ நலமுன் ரணவும் நலமுன் டனவும் தனக்கல் ஆயுங்காலே. ஸோ அப்படி நீங்கள் சொல்லி பழகிடுங்க, ரொம்ப எளிமையாக மாறிடும். சரியா? ஸோ தொடர்ந்து நம்ம வகுப்புகள் பார்க்கலாம். ஸோ தமிழ் வகுப்புகள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.